Sir, TK sir, you can start the session, sir. The speaker has arrived. வணக்கம். மெட்ராஸ் சலூன் இரண்டாவது நிகழ்ச்சியை இப்பொழுது உங்கள் முன்னே நடத்தி கொண்டிருக்கிறது. இன்றைய Facebook லைவ் போடுங்க சார். ஒரு நிமிஷம் சார். ஒரே நிமிஷம். சாரி சார். ஓகே. வந்துருச்சு. ஓகே. எஸ் சார். வணக்கம். மெட்ராஸ் சலூன் தனது இரண்டாவது நிகழ்வாக இன்று சென்ட்ரல் பேங்க் அண்ட் போஸ்ட் கோவிட் சிச்சுவேஷன் என்ற தலைப்பிலே மைய வங்கி இந்த கோவிட்-19க்கு பிறகு எந்த விதமான நிகழ்வுகளை நடத்தி மேலாண்மை செய்து நமக்கு வங்கிகளின் போக்கினையும் பண ஆளுமையையும் செய்யும் என்பதனை பற்றி நமது நெருங்கிய நண்பரும் வங்கித்துறையினுடைய சிறந்த ஆய்வாளருமான தினேஷ் அவர்கள் இன்று பேச இருக்கிறார்கள். பொதுவாக ஒரு நாட்டினுடைய மைய வங்கி என்பது பண அளிப்பு மற்றும் கடன் இவற்றை முறையாக மேலாண்மை செய்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள ஒன்று. மைய வங்கிதான் இந்த பண கொள்கையை முடிவு செய்கிற ஒரு இடத்தில் இருக்கிறது. அதுவும் பொருளியல் சூழ்நிலையில், பொருளியல் மாற்றங்கள் ஏற்படுகிற சூழ்நிலையில் அந்த பொறுப்பினை முறையாக செய்யும் கடமை அதற்கு உண்டு. பொதுவாகவே மைய வங்கி என்பது நாம் பாடத்திட்டங்களிலே படிக்கின்ற பொழுது ISLM என்று சொல்லக்கூடிய பொருட்சந்தை பணச்சந்தை என்ற இரண்டினை படிப்போம். இந்த பொருட்சந்தை முழுக்க அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடியது. இந்த பணச்சந்தை என்பது மைய வங்கியின் கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடியது. மைய வங்கி என்பது பணச்சந்தையிலே தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த குறியீடுகளை கொண்டு இந்த பண ஆளுமையை முழுமையாக செய்யக்கூடியது. மைய வங்கிக்கு முக்கியமான 3 கடமைகள் இருக்கின்றது. ஒன்று, மைய வங்கி விலையினுடைய நிலைத்த தன்மையை எப்பொழுதும் மேலாண்மை செய்ய வேண்டும். ஆங்கிலத்திலே இதனை பிரைஸ் ஸ்டெபிலிட்டி என்று சொல்வார்கள். அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு பணவீக்கத்தை கட்டுப்படுத்தி வைக்க வேண்டிய முக்கியமான பொறுப்பு மைய வங்கிக்கு தான் இருக்கிறது. ஏனென்றால் பண ஆளுமையை கட்டுப்படுத்தாவிட்டால் அதிகமான பணம் சுழலுகிற பொழுது ஏற்படக்கூடிய விலை மாற்றத்தை நம்மால் அதிகமாக பொருட்படுத்த முடியாமல் போய்விடும். அந்த அடிப்படையில பார்க்கிற பொழுது மைய வங்கி இதனை கவனித்துக் கொண்டு பணவீக்கத்தை தன் கட்டுக்குள்ளே வைக்கின்ற முக்கிய பொறுப்பை அது வைத்திருக்கிறது. இரண்டாவதாக பார்க்கிற பொழுது ஒரு பொருளாதாரத்தினுடைய உண்மை மதிப்பினை தொடர்ந்து ஒரு சீராக வைத்திருக்கிற ஒரு பொறுப்பு. அதாவது அதிகமான வேலை வாய்ப்பையும் ஒரு நீட்டித்த ஒரு பொருளாதார வளர்ச்சியையும் மைய வங்கி தான் செய்ய வேண்டும். ஆக இந்த இரண்டாவது பொறுப்புங்கிறது வேலை வாய்ப்புக்குரிய ஒரு அடிப்படை தன்மையையும் பொருளாதார வளர்ச்சியினுடைய நீட்டிப்பு தன்மையையும் முறையாக வைத்திருப்பது. மூன்றாவதாக நிதி நிலைத்த தன்மை, பைனான்சியல் ஸ்டெபிலிட்டி என்பார்கள். அதாவது மைய வங்கி கொடுக்கல் வாங்கல் செயல்முறைகளில், அதாவது பேமெண்ட் சிஸ்டம் என்று சொல்லுவோமே, அதிலே ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் நிதி சிக்கல்கள் ஏற்படாமல் பாதுகாக்கிற பொறுப்பை மூன்றாவது கடமையாக கொண்டுள்ளது. இது மூன்றும் முக்கிய கடமையாக மைய வங்கி மேற்கொண்டு வருகிறது. 1900 அதாவது இன்னும் சொல்ல போனால் 1700 2000 ஆண்டுகள் வரை உலகெங்கிலும் மைய வங்கியானது தோற்றுவிக்கப்பட்டது. இந்தியாவிலே ரிசர்வ் வங்கி அப்பொழுதுதான் 1920ஆம் நூற்றாண்டு முன் அதனுடைய 19ஆம் நூற்றாண்டின் கடைசியிலே தொடங்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இந்த மைய வங்கி பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வந்திருக்கிறது. அந்த சிக்கல்களில் ஒன்று, பெரும்பான்மையான சிக்கல் இன்று கோவிட்-19 எப்படி சந்திக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் நண்பர் தினேஷ் அவர்கள் உங்களிடம் கலந்துரையாட இருக்கிறார். ஆனால் இதற்கு முன்னால் நாம் பார்க்க வேண்டிய போது இந்த பேண்டமிக் என்று சொல்லக்கூடிய கோவிட்-19 போல அமெரிக்க நாட்டிலே உருவான மிகப்பெரிய மந்தநிலை என்று சொல்லக்கூடிய கிரேட் டிப்ரெஷன் 1929, அந்த சூழ்நிலையில் பல நாடுகளுடைய மைய வங்கிகள் பாதிப்புக்குள்ளாகின. வங்கிகளுடைய கட்டுப்பாடுகள் இழந்து பண பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு சிக்கிக் கொண்டன. நான் குறிப்பாக ஒரு செய்தியை மட்டும் சொல்லுகிறேன். அமெரிக்க நாட்டிலே
கிரேட் டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய மந்த நிலை ஏற்பட்ட பொழுது 1933ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 4ஆம் தேதி ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. வங்கிகள் அனைத்து வங்கிகளிலும் ஒரு வாரம் மூடி விடுவது என்பது நேஷனல் அதாவது பேங்க் ஹாலிடே என்பது ஒரு சிஸ்டம். இதற்கு அந்த வங்கியினுடைய ரிசர்வ் வங்கியினுடைய அதிகாரியும் ரிசர்வ் வங்கியினுடைய தலைமை பொறுப்பாளரும் முடிவு செய்தாலும் அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த ஹூவர் ஆரம்பத்தில் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அதன் பின்னர் பதவியேற்ற ரூஸ்வெல்ட் கிட்டத்தட்ட 36 மணி நேரங்களிலே நாட்டினுடைய நலனை கருதி, பொருளாதாரத்தினுடைய பணச்சந்தையினுடைய பொறுப்பை கருதி இந்த ஒரு வார வங்கி விடுமுறையை வைத்தார்கள். அந்த அடிப்படையில் வங்கிகள் செயல்படாமல் ஒரு வாரம் முடங்கி கிடந்தது. ஆனால் அமெரிக்க நாட்டு மக்கள் எல்லாம் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக என்று நினைத்து அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த சமயத்திலே மக்களுக்கு பல் விளக்குகிற பேஸ்ட் வாங்குவதற்கு கூட காசு இல்லாமல் இருந்தது. அப்பொழுது பிபிகோ என்கின்ற ஒரு பேஸ்ட் கம்பெனி விளம்பரப்படுத்தியதாக செய்தி படித்தேன். அது என்ன சொல்லுகிறது என்றால், வாரம் 3 வாரங்கள் உங்களுக்கு தவணை முறையில் நாங்கள் பேஸ்ட் தருகிறோம், நீங்கள் காசு இப்போது வழங்க வேண்டாம், 3 வாரங்களுக்கு பிறகு நிலைமை சரியான பிறகு நீங்கள் பேஸ்டுக்கான தொகையை எங்களுக்கு தாருங்கள் என்று அது விளம்பரப்படுத்துகிற அளவிற்கு தி கிரேட் டிப்ரெஷன் மந்த நிலை அமெரிக்காவை பாதித்தது. அதற்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து அந்த பொருளாதாரத்தை மீட்டெடுத்த பெடரல் ரிசர்வ் வங்கி என்று சொல்லக்கூடிய அமெரிக்க வங்கி மைய வங்கி செயல்பட்டது. அதுபோல நாம் 2008ஆம் ஆண்டு நிதி சிக்கல் ஏற்பட்ட பொழுது, குறிப்பாக இந்த உலகமயமாக்கலுக்கு பிறகு 1980களுக்கு அப்புறம் ஏற்படுகிற அதிகமான நிதி சிக்கல்கள் எல்லாம் என்ன ஆனது என்றால், மைய வங்கிக்கு பெரும் தலைவலியாக பெரும் பொறுப்பாக ஏற்படுத்தி விட்டது. எப்படி கடன் வாங்குவது, எப்படி கடன் கொடுப்பது, எப்படி வட்டி விதத்தை மாற்றி அமைப்பது, என்னென்ன சிக்கல்கள். குறிப்பாக லேமன் வங்கி என்பது, அது உண்மையிலே லேமன் வங்கி கிரைசிஸ் 2008 என்பது உண்மையிலே அது ஒரு நிதி சிக்கலா அல்லது ஏற்படுத்தப்பட்டதா அல்லது உண்மையிலே ஏற்பட்டதா என்கின்ற பெரிய பெரிய வரலாற்று பின்னணிகள், பல்வேறு விதமான சிந்தனைகள் எல்லாம் அதில் எழுகின்றன. ஆனால் 2008ஆம் ஆண்டிற்கு பிறகு ஏற்பட்ட நிதி சிக்கலுக்கு ஏற்பட்ட பிறகு மைய வங்கியினுடைய தன்மையிலே மாபெரும் மாற்றங்கள் ஏற்பட்டன. இந்த கோவிட்-19 என்கின்ற ஒரு பேண்டமிக் வியாதி சூழ்ந்த ஒரு சமுதாயத்திலே இந்த மைய வங்கிக்குள்ள பொறுப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது என்பதும் உண்மை. நமக்கு மைய வங்கி என்பது பண ஆளுமை என்று நான் சொன்னேன். இந்த பண ஆளுமையை முறையாக கையாளுகிற ஒரு தன்மையை இந்த மைய வங்கிகள் செய்ய வேண்டும். இன்றைய நிலையிலே நாம் ஒப்பீடு அளவிலே பார்க்கிற பொழுது ரிசர்வ் வங்கியிலே நாம் பண மதிப்பீடு இழப்பு, டிமானிட்டைசேஷன் என்று பார்த்தோம். அப்பொழுது எப்படி அரசாங்கமும் மைய வங்கியும் ஆளுமை செய்தது என்பதை நமக்கு தெரியும். இந்த கிரேட் டிப்ரெஷன்ல அமெரிக்கா போன்ற நாடுகளிலே மைய வங்கிகள் எப்படி ஆளுமை செய்தன, இப்பொழுது எப்படி ஆளுமை செய்கின்றன என்பதும் தெரியும். ஆக நமது கொள்கை ரீதியாக இந்த வட்டி விதங்கள் மாற்றங்கள், ஏற்றுமதி இறக்குமதி, இந்த பங்கு சந்தையினுடைய போக்கு தன்மை, இந்த பண மதிப்பீடு, பண ஆளுமை, இவற்றையெல்லாம் இந்த கோவிட் சமயங்களிலே இன்றைய பொருளாதாரத்தினுடைய சூழலுக்கு தகுந்தபடி ஆளுமை செய்கிற பொறுப்பு இந்த மைய வங்கிக்கு உண்டு. அந்த அடிப்படையில் உலகளாவிய அளவிலே மைய வங்கிகள் எந்த அடிப்படையில் செயல்படுகின்றன என்பதை படித்து நமது நண்பர் தினேஷ் அவர்கள் மிக ஆழமாக நமக்கு விவரமாக எடுத்துரைக்கிறார். தினேஷ் அவர்கள் இந்த துறையினுடைய மைய வங்கியிலே ஒரு ஆராய்ச்சியாளராக இருக்கிறார். அவர் பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறார். ஈக்விட்டி ஃபண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த பங்கு சந்தையினுடைய விவரங்களை முழுமையாக அறிந்தவர். அதே போல அந்நிய செலாவணி என்று சொல்லக்கூடிய ஃபாரெக்ஸ் ட்ரேடர் ட்ரெஷரி பிரான்ச் பற்றியுள்ள ஆய்வுகளை மேற்கொண்டவர். மேலும் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பணத்தினுடைய ஆளுமை தன்மையினுடைய பயன்பாட்டின் போது ஏற்படக்கூடிய அந்த பாதுகாப்பு பிரச்சனைகள், இது தொடர்பாக ஆய்வுகளை அறிந்தவர். ஆக ஒரு மைய வங்கியினுடைய செயல்பாடு முழுமையாக நன்கு அறிந்து அதிலே ஆய்வு செய்கின்ற ஒரு நிபுணராக தினேஷ் இருக்கிறார். அப்படிப்பட்ட தினேஷ் நம் முன் மைய வங்கியினுடைய தன்மையை இந்த போஸ்ட் கோவிட் என்கின்ற காலகட்டத்திலே எப்படி இருக்கும் என்பதை விவரிக்க இருக்கிறார். அன்புள்ள தினேஷ் அவர்களை நான் அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கிறேன். தாங்கள் தொடங்கலாம். நன்றி, வணக்கம். தினேஷ், கேரி ஆன். மெட்ராஸ் நேயர்கள் எல்லாருக்கும் முதற்க வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான்
அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு முன்னாடி குரு வணக்கத்தை தெரிவிச்சுட்டு அவரோட ஆசீர்வாதத்தோட இதை ஆரம்பிக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ஸோ ஐயா சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ரத்தன சுருக்கமா ஆல்மோஸ்ட் நான் என்னன்னு சொல்லணும் அப்படிங்கறத வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ரத்தன சுருக்கமா ஒரு சொல்லியாச்சு. இப்ப அதெல்லாம் கொஞ்சம் விழாவரியா எவ்வளவு சொல்ல முடியும் அப்படிங்கறத நான் சிந்திச்சு இப்ப சொல்ல போறேன். முன்னாடி என்னுடைய ஃபைல்ஸ் ஓபன் பண்ணிடுறேன். One minute, sir. ஸ்கிரீன் தெரியுது எல்லாருக்கும்? இல்ல ஸ்கிரீன் ஷேர் பண்ணணும். ஜூம்க்கு வந்து ஸ்கிரீன் ஷேர் முன்னாடி பண்ணுங்க. இப்ப தெரியுதுங்களா? தெரியுதுங்களா? இல்ல இப்ப தெரியும்னு நினைக்கிறேன். கிளியரா இருக்கு சார். கிளியரா இருக்கு சார். ஓகே ஓகே. ஸ்கிரீன் ஷேர் இருக்கிறது தெரியுதுங்களா எல்லாருக்கும்? எஸ் எஸ். ஸ்கிரீன் ஷேர் ஓகே. ஒரு நிமிஷம். Dinesh, we can now view your screen sharing. You can select your PDF. Hello. Dinesh, yeah, the screen is visible. Screen is visible now? Yes. Okay. நான் மறுபடியும் என்னோட ஃபைலை ஓபன் பண்ணி நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ ஸ்கிரீன் தெரியுதுங்களா? எஸ் தெரியுது. ஓகே ஓகே. ஸோ நான் எல்லாருக்கும் கேட்குதுன்னு நினைக்கிறேன். கிளியரா அப்படின்ற நம்பிக்கை நான் ப்ரொசீட் பண்றேன். ஹலோ. எஸ், ஏதாவது இன்டரப்ஷன் தான் நாங்க சொல்றோம். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அதான் இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு இந்த ரோல் ஆஃப் சென்ட்ரல் பேங்க்ஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு COVID-19 பேண்டமிக்ல எனக்கு ஒரு மைய புள்ளியில இருந்து நான் ஆரம்பிக்கணும்னு எதிர்பார்த்தேன்னா வந்துட்டு நான் மெயினா வந்துட்டு ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்ஸை எப்படி கிளாசிஃபை பண்றாங்க, முதல்ல யார் கிளாசிஃபை பண்றாங்க, அது என்ன பேசிஸ்ல கிளாசிஃபை பண்றாங்கன்னு முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை பார்த்துருவோம். அதை ஒரு மைய கருத்தா பிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒன்றுத்தையும் காம்ப்ளிகேஷன்ஸை ஆட் பண்ணி வருவோம் நம்ம. சரிங்களா? ஸோ இப்போ இதுல வந்துட்டு ஹை இன்கம் எக்கானமி, எமர்ஜிங் மார்க்கெட் எக்கானமி அண்ட் டெவலப்பிங் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையா வந்துட்டு இந்த கண்ட்ரிஸை பிரிக்கிறாங்க. உலகத்துல இருக்கிற எல்லா கண்ட்ரிஸையும் இந்த 3 கேட்டகரி தான் இப்போ பிரிக்கிறாங்க. ஒன்று ஹை இன்கம், இன்னொன்று எமர்ஜிங் மார்க்கெட் எக்கானமி, இன்னொன்று டெவலப்பிங் எக்கானமிஸ். இதை வந்து அப்ப இந்த ஹை இன்கம் அப்படிங்கறத முதல்ல யார் சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க். வேர்ல்டு பேங்க் தான் வந்து ஒரு அச்சாரமா ஒரு முக்கியமான ஒரு நடுநிலை ஆலோசகராகவும்
பாவர்ட்டி அலிவியேஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு கன்சல்டன்டாவும் வேர்ல்டு பேங்க் விளங்குது. நமக்கு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அவங்க based on the GDP and based on the inflation with respect to the population, அந்த பர்டிகுலர் அடிப்படையில அவங்க கண்ட்ரிஸை 3 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஹை இன்கம் எக்கானமிஸ். அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம வந்து G7 நாடுகளை சொல்லலாம். அந்த G7 நாடுகள் 1 2 US, கனடா, இட்டாலி, இவங்க எல்லாம் வந்து G7 நாடுகள். அவங்களோட இன்கம் பாத்தீங்கன்னாக்கா ஜிடிபி பாத்தீங்கன்னாக்கா ஹை வேல்யூல இருக்கும். ரெண்டாவது வந்துட்டு டெவலப்பிங் எக்கானமிஸ். அது வந்துட்டு இப்போ முன்னாடி வந்து தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது வந்துட்டு இப்போ IMF வேர்ல்டு பேங்கோடைய ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன்னாலையும் இன்ஃபுளுன்ஸ்னாலையும் இப்போ இந்த தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ்ங்கிற டேர்மையை எடுத்துட்டு டெவலப்பிங் எக்கானமிஸ் போட ஆரம்பிச்சாங்க. ஸோ அது செகண்ட் கேட்டகரி டெவலப்பிங் எக்கானமிஸ் இருக்கிறதுனால அப்ப ஏற்கனவே டெவலப் ஆகிட்டு இருந்தது, அதாவது growth ரேட் ரொம்ப வேகமா இருக்கக்கூடிய கண்ட்ரிஸை எமர்ஜிங் மார்க்கெட் எக்கானமி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுலயும் குறிப்பா காமன் என்வரன்மெண்டல் கோல்ஸ் இருக்கவங்களை வந்துட்டு பிரிக் நேஷன்ஸ் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஒரு காமன் பிளாட்ஃபார்மா விளங்குறது வந்து அந்த என்வரன்மெண்டல் கோலுங்கிறது தான் வந்து. ஸோ அதே நேரத்துல இவங்களோட growth ரேட்டும் ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுனால இவங்க எல்லாருக்குமே வந்து பிரிக் நேஷன்ஸ், இவங்க எமர்ஜிங் மார்க்கெட் எக்கானமிஸ்ல ஒரு பயனியர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டு இருக்குது. ஸோ நாடுகளை வந்து இந்த 3 கேட்டகரியில பிரிச்சப்போ ஸோ அதுக்கேற்ற மாதிரி சென்ட்ரல் பேங்க்ஸோடைய ரோலும் வந்துட்டு இந்த பர்டிகுலர் எக்கானமிஸ்ல வேறுபடும், டெஃபினட்டா வேறுபடும். அது முதல்ல அந்த என்ன வேற்றுமைகள் இருக்கும், இவங்களுக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி ஒரு லிஸ்ட் வந்துட்டு நம்ம ஐயா சொன்னாரு. நம்ம அதை வச்சு கொஞ்சம் விழாவிய இந்த ஆர்டிகிள பார்க்க முடியுமாங்கிறத பத்தி நம்ம யோசிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த பேண்டமிக்கை பத்தி பேசும்போது அதுல ஃபர்ஸ்ட் நான் ஷாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாலே ஷாக்ஸ்ல வந்துட்டு பேசிக்கலா வந்துட்டு அது ஷாக்னா என்ன டெபினிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த எக்கனாமிக் ஷாக்ஸ் எத்தனை வகையில இருக்குங்கிறத பத்தி நம்ம பேசினா நல்லா இருக்கும். ஸோ இப்போ எக்கனாமிக் ஷாக் நம்ம என்ன பேசணும்னா ஷாக்னா என்ன ஆக்சுவலா திடீர்னு போகக்கூடிய ஒரு நேச்சுரல் சிஸ்டம்ல ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் இல்ல பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் வந்ததுன்னா அது ஷாக்னு நம்ம சொல்றோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ இது எக்கானமில என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு இட் இஸ் வெரி காமன். அதாவது என்னன்னாக்கா when growth is there, inflation is inevitable அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போ அந்த இன்ஃபிளேஷனோ இல்ல growth ரேட்டோ நெகட்டிவ் ஜோனுக்கு போதோ அது டீஃப்ளேஷன் அண்ட் லோவர் ஜிடிபி ரேட் இயர் ஆன் இயர் இல்ல குவார்டர் ஆன் குவார்டர்ல பார்க்கும்போது அது பர்டிகுலர் அதுவே வந்துட்டு ஒரு டெம்பரரி பினாமினா இருந்தா இது தட் இஸ் நேச்சுரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் எக்கானமி டேக்ஸ் இட்ஸ் ஓன் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. பட் இதுவே வந்து ஒரு கன்சிஸ்டான ஒரு நிலைமை இருந்ததுன்னா அது ஒரு எக்கனாமிக் ஷாக்கா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ அந்த எக்கனாமிக் ஷாக் அப்படின்னு நம்ம பேசும்போது அது வந்து பேசிக்கலாவே 2 வகைப்படுத்துறாங்க. ஒன்று வந்து ஸ்ட்ரக்சுரல் ஷாக், அதாவது இது வந்து ஒரு சாதாரண விஷயமா தெரியல, இது வந்து சாதாரண ஒரு சம்பவமா இருக்க மாதிரி எனக்கு தெரியலம்பாங்க. இன்னொன்று வந்து சைக்கிளிக்கல் ஷாக், நேரம் சரியில்லைப்பா அதனால இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து நம்மளோட பர்சனல் லைஃப்ல யூஸ் பண்ற வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி எக்கானமில வந்து இது நேச்சுரலா இது வந்து சகஜம் தான். இவ்வளவு ஒரு பர்டிகுலர் செக்டர்ல வந்து இந்த அளவுக்கு சதவீதம் உயர்ந்து காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி ரெப்பர்கஷன்ஸ் வந்து அதுவே ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட்டோட குரோத் வந்து ரொம்ப எக்ஸாஜரேட்டடா இருக்கு இல்ல ரொம்ப அக்ரெசிவா இருக்குன்னாக்கா அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அதுவும் வந்துட்டு நேச்சுரலாவே வந்து ஒரு ஸ்லக்கிஷ்னஸ் காணப்படும் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். அதை வந்து நாங்க வந்து ஈக்விட்டி மார்க்கெட்ல வந்துட்டு புல் ரன் பேர் ரன்னு சொல்லுவோம். நம்ம ஒரு புல் ரன் ஒரு 8 வருஷம் இருக்குனாக்கா பேர் ரன் ஒரு 5 வருஷம் இருக்கும். இது வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு தேவையானது. இதே ரியல் எஸ்டேட் பாத்தீங்கன்னாக்கா அந்த மார்க்கெட் வேற மாதிரி 30 வருஷம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் 10 வருஷம் பேர் ரன் அப்படின்னாக்கா 20 வருஷம் புல் ரன் இருக்கும். இதெல்லாம் ஏன்னா ஒரு சைக்கிளிக்கல் திரும்பி வரணும். ஆனா ஸ்ட்ரக்சுரல் ஷாக் அப்படின்னாக்கா அது வந்துட்டு எக்கானமி டேக்ஸ் இட்ஸ் ஓன் கோர்ஸ்ல இருந்து அப்பப்பட்டு வேற ஏதோ ஒரு முட்டுக்கட்டை அது தடுத்து நிறுத்துது. அது அதனால அதை நிவர்த்தி பண்ணாம இருக்கிறதுனால பெரிய ஆபத்துகள், இதை விட பெரிய ஆபத்துகள் வருவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கும். விஷய சர்க்கிள்குள்ள போடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்கிறது தான் இந்த ஸ்ட்ரக்சுரல் ஷாக்கோட ஒரு இது. இப்போ அந்த ஸ்ட்ரக்சுரல் ஷாக்ல வந்துட்டு முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்னன்னு பார்த்தோம்னாக்கா இது வெளியில இருந்து வரக்கூடிய ஒரு த்ரெட்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்க்க முடியாது. அது வந்து இட் இஸ் இன்டர்ஜினஸ் இன் நேச்சர். அதோட நேச்சரே அதுதான். நம்ம உள்ள நம்மளுடைய பியூரோக்ராட்டிக் கல்ச்சர் இல்லைன்னா நம்மளோட பாலிசி மேக்கிங்ல ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஸ்ட்ரக்சரலாவே ஃபண்டமெண்டலாவே தப்பு பண்ணிருக்கோம். அது ஸ்ட்ரக்சரல் ஷாக்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்து நம்ம பேசணும்னாக்கா ட்ரெண்ட் பிக்சர் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ நான் என்ன நினைச்சேன் அப்படின்னாக்கா நம்மளோட பியூரோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸ், கிரெடிட் டிசிப்ளின் இன் இந்தியா, அது நீங்க சர்ஃபேசிங் சொல்லலாம், இல்ல என்சிஎல்டின்னு சொல்லலாம், இல்ல லீகல் ப்ரொசீடிங்ஸ் சொல்லலாம். அந்த ஃபண்டமெண்டல் கிரெடிட் டிசிப்ளின்லயே வந்து நிறைய முட்டுக்கட்டைகள் ஸ்ட்ரக்சுரல் பாட்டில் நெக்ஸா இருக்குது. அதுதான் வந்துட்டு பேங்க்ஸ் பெரிய லாஸ் அனுபவிக்கிறதுக்கு சஃபர் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா கூட இருக்கலாம். இது மற்ற கண்ட்ரிஸ்லயும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய 1992 ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கிட்டத்தட்ட 15 வருஷம் 20 வருஷம் ஆச்சு தீர்ப்பு வழங்குறதுக்கு. இதுவே
நீங்க பேரிங்ஸ் பேங்க்னு ஒரு பேங்க் இருக்கு, இங்கிலாந்து ஓபன் பண்ண பேங்க். சிங்கப்பூர்ல இருக்க ஒரு ட்ரேடர் வந்து இன்சைட் ட்ரேடிங் மூலியமாவும் அன்எத்திக்கல் ப்ராக்டிசஸ் மூலியமாவும் அவன் எடுத்த பொசிஷன்ஸை மறைச்சிட்டு அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிய வந்து பை த டைம் இட் வாஸ் டூ லேட், பேங்கே மூட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து 1 வருஷத்துக்குள்ள சிங்கப்பூர் கவர்மெண்ட் அவருக்கு தண்டனை விதிச்சாங்க. இது ஏன்னா இதை ஏன் சொல்ல வரேன்னா, ஸ்ட்ரக்சரலாவே நம்ம லீகல் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் டைம் வந்து ஒரு கேஸை முடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிறாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ரக்சரல் பாட்டில் நெக்கா நான் சொல்ல முடியும் ஷாக்கு. இப்போ சைக்கிளிக்கல் ஸ்டாக் எப்படி வந்ததுனாக்கா, எக்ஸஸ் ஆஃப் டிமாண்ட் இல்ல சப்ளை எதுவும் ஜாஸ்தியா இருந்ததுன்னா, இல்ல மற்ற ஃபேக்டர்ஸ்னால, அதாவது மற்ற கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய கண்டேஜியஸ் எஃபெக்ட்னால நமக்கு வருது அப்படின்னாக்கா அது சைக்கிளிக்கலுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அதை வந்து இப்போ நான் வந்து ஸ்ட்ரக்சரல் ஷாக்கை வந்து ஒரு கம்பேர் பண்ணோம்னாக்கா, ஒரு கண்டெய்னர்ல இருக்கக்கூடிய ஓட்டைக்கு நிகரம் நான் சொல்ல முடியும். இதுவே நம்ம சைக்கிளிக்கல் ஸ்டாக்கை பத்தி பேசணும்னாக்கா தழும்புற மாதிரி ஒரு ரிப்பல்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அதுவே செட்டில் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ நமக்கு இப்போ இங்க நம்ம பாக்குறது வந்துட்டு இந்த பேண்டமிக் ஷாக் கேன் பி ஒன்லி அ சைக்கிளிக்கல் ஷாக். இதுதான் வந்துட்டு நான் யூகிக்கிறது. இதுவே மேன்மேடாவே இருந்தாலும் அதுக்கு ஆதாரம் எதுவும் பெருசா இருக்கிற மாதிரி தெரியல. பட் மெயின்லைன் மீடியால ஆதாரம் இருக்கிற மாதிரியும் தெரியல. இருந்தாலும் அந்த மெயின்லைன் மீடியாலேயே அது வந்திருந்தாலும் இது வந்து ஒரு சைக்கிளிக்கல் ஸ்டாக்கா இருக்கதான் வாய்ப்பு இருக்கு, ஷாக்கா இருக்கதான் வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, இது ஒரு மேன்மேட் டிசாஸ்டராகவே இருந்தா கூட, மேன்மேட் டிசாஸ்டர் எதுக்காக வரணும், எதுக்காக வார் வரணும்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க போகும்போது, அதுவும் அந்த வார் ஓரியன்டட் டிமாண்ட் அதெல்லாம் வரும்போது கூட தட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் சைக்கிள் நம்ம பேசணும்னு தோணும். ஸோ அதனால இது வந்து ஒரு சைக்கிளிக்கல் ஷாக்கா தான் நான் அதை கன்க்ளூட் பண்ண விரும்புறேன். ஸோ இந்த சாயல நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த பேண்டமிக் ஷாக்குனால 2 அத்தாரிட்டிஸ் எக்கானமியை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி ஃபோர் ஃப்ரண்ட்டுக்கு வருவாங்க. ஒன்று வந்துட்டு பிசிக்கல் அத்தாரிட்டி, நமக்கு தெரியும் கவர்மெண்ட் இஸ் த ஓனர் ஆஃப் பிசிக்கல் அத்தாரிட்டி. இன்னொரு பக்கம் மானிட்டரி அத்தாரிட்டி இருக்காங்க. இது யாருன்னாக்கா மேஜர்லி சென்ட்ரல் பேங்க்ஸ். அதுதான் நம்ம பார்க்கறோம். இந்த ஒரு சின்ன சார்ட்ல நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, ஒரு எக்கனாமிக் ஷாக், ஒரு பேண்டமிக் ஷாக், குறிப்பா கோவிட் பேண்டமிக் ஷாக்ல நான் 2 வகையா பிரிக்கிறேன், கவர்மெண்டோட ரோலும் சென்ட்ரல் பேங்கோட ரோலும். சென்ட்ரல் பேங்கோட ரோல் த்ரூ மானிட்டரி பாலிசி, கவர்மெண்டோட ரோல் த்ரூ பிசிக்கல் பாலிசி. இப்போ இன்னைக்கு நான் அதுல பார்க்க போறது இந்த பர்டிகுலர் மானிட்டரி பாலிசியோட ரோல். அவங்க எப்படி இந்த எக்கானமியை டீரெயில் பண்ண இடத்துல இருந்து திருப்பி மீட்டு கொண்டு வராங்க, அதை எவ்வளவு சீக்கிரம் கொண்டு வராங்கன்றத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நீங்க ரெஃபர் பண்ண, நான் இந்த ஃபைலை வந்து இந்த பேட்டி முடிச்ச பிறகு நான் ஷேர் பண்ணுறேன், அப்ப நீங்க ரெஃபர் பண்ணலாம். இப்போ நான் மானிட்டரி பாலிசி பத்தி பேசும்போது இங்க வந்து either it will be through policy rates or tools which the RBI uses, அப்படி இல்லைன்னாக்கா through various other regulations which is also called as forbearance ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம. ஸோ இது எல்லாமே எதுக்காக கொண்டு வரோம் அப்படின்னாக்கா, நான் இந்த வெபினார்ல என்ன பார்க்கணும்னு விரும்புறேன்னாக்கா, என்னோட ஸ்கிரீன்லயே நீங்க பார்க்கலாம், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் 100%ல இயங்கிக்கிட்டு இருக்குது. ஒரு பர்டிகுலர் டே நம்ம திடீர்னு ஸ்லோ டவுன் பண்ணல, லாக்டவுன் பண்றோம். எக்கானமியை லாக்டவுன் பண்றதுனால அப்ரப்டா 100% இருந்து நியர் 0% எக்ஸப்ட் ஃபார் கிரிட்டிக்கல் கேர் நம்ம கொண்டு வரோம் எக்கானமியை. ஒரு மாசமோ இல்ல 2 மாசமோ கழிச்சு கம்ப்ளீட் ஷட் டவுன்ல இருந்து அந்த எக்கானமியை நம்ம மீட்டு கொண்டு வரும்போது அது மறுபடியும் அதோட சேம் பொட்டன்சிக்கு வராமலும் போகும். அது எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா அந்த பொட்டன்சிக்கு கொண்டு வரும்ன்றது தான் மானிட்டரி பாலிசியும் பிசிக்கல் பாலிசியும் நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது எக்கானமியில. இப்போ அது 100% இருந்து நியர் 0%க்கு வந்த பிறகு அதை ஒழுங்கான பாத்துல கொண்டு போனா அதோட பொட்டன்சிக்கு அது நம்பர் 3 ஜோன் 3ல நான் இங்க காமிச்சிருக்கேன் அந்த சார்ட்ல, ஆல்மோஸ்ட் ஜோன் 3க்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு வேளை சரியான பாலிசிஸோ இல்ல சரியான ரெகுலேஷன்ஸோ சரியான நேரத்துல கொடுக்காம போயிருந்தா அதே பொட்டன்ஷியலுக்கு மறுபடியும் வராம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் வந்து கன்க்ளூஷனா சொல்லணும்னா வி ஷேப்டு ரிகவரி, யூ ஷேப்டு ரிகவரி அண்ட் எல் ஷேப்டு ரிகவரின்னு சொல்றோம் நாங்க எக்கனாமிக்ஸ்ல. வி ஷேப்டு ரிகவரினா என்னன்னா, நான் இப்போ என்னுடைய ஜிடிபி 100,000 crores இருக்கு, ஒரு பர்டிகுலர் எக்கனாமிக் ஷாக்னால, சைக்கிளிக்கல் எக்கனாமிக் ஷாக்னால இல்ல ஸ்ட்ரக்சரல் எக்கனாமிக் ஷாக்னால அது 50 crores குறைஞ்சிருச்சு அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். மறுபடியும் அது என்னோட ஸ்டிமுலேஷன் மூலியமா நான் திரும்ப 100 crores கொண்டு வந்து நிறுத்தினேன்னா, அதையும் ஒரு மிக குறைவான ஒரு காலகட்டத்தை கொண்டு வந்து நிறுத்தணும்னா அதை வி ஷேப்டு ரிகவரி நம்ம சொல்றோம். இதுவே ஒரு சப்ஸ்டான்ஷியல் டைம் 3 to 4 years எடுத்துக்கிட்ட பிறகுதான் அது அந்த லெவலுக்கு கொண்டு வர முடியுது அப்படின்னா அதை யூ ஷேப்டு ரிகவரின்னு சொல்றோம். இன்னொன்னு, பழைய மாதிரி வரவே வராதுப்பா, கிட்டத்தட்ட நம்ம அந்த சர்ஜரி பண்ண ஆட்கள் நம்ம சொல்லுவோம் உடம்பு என்னவோ பழைய நிலைமைக்கு வரவே இல்லப்பா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம வரணும்னா அது எல் ஷேப்டு ரிகவரி தான் இருக்கும். நம்மளோட பினான்சியல் கிரைசிஸை
பெரும்பாலான மக்கள் என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு எல் ஷேப்டு கிரைசிஸ்ன்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம ஐயா சொன்ன மாதிரி 1930s 1940s வந்த அந்த கிரேட் டிப்ரெஷன் யூ ஷேப்டு ரெக்கவரின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த ரிகவர் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் கிட்ட ஆயிருக்கு. என்னுடைய கடைசி பேஜ் ஸ்லைடுல அதுதான் நான் போட்டிருக்கேன். எப்படியும் உங்களை நான் அதுல வாக் த்ரூ பண்ணி கொண்டு போய் காமிக்கும் போது நீங்களும் அதை பார்ப்பீங்க. இந்த கிரேட் டிப்ரெஷன்ங்கிற இந்த பர்டிகுலர் 1940 இருந்து 1949 வரைக்கும் இருந்திருக்கு. அது இந்த 100 இயர்ஸ் ஷார்ட்ல வேணா அது ரொம்ப வி ஷேப்டு மாதிரி தெரியலாம். ஆனா நீங்க ஒரு 9 இயர்ஸ் ஒரு பர்டிகுலர் ரிசெஷன் இருந்திருக்குன்னா அது வி ஷேப்டு ரெக்கவரியா இருக்க வாய்ப்பு இல்லை, யூ ஷேப்டு ரெக்கவரி தான். அது சொன்னதுனால அந்த கடைசி பேஜுக்கு நான் போனேன். மறுபடியும் திரும்ப அதே இடத்துல இருந்து நம்ம தொடங்குவோம். ஸோ இந்த பர்டிகுலர் பொட்டன்ஷியலுக்கு நம்ம பேக் டு த ஃபார்முக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளவு சீக்கிரமா கொண்டு வர முடியுங்கிறது தான் மானிட்டரி பாலிசி, எக்கனாமிக் நம்ம பிசிக்கல் பாலிசியும் பார்க்க போறோம். பிசிக்கல் பாலிசி இந்த பிரசன்டேஷன் கிடையாது, மானிட்டரி பாலிசி மட்டும் நம்ம பார்க்கலான்னு இருக்கோம். ஸோ என்னென்ன இப்போ நமக்கு வந்துட்டு ரெண்டு மூணு விஷயங்கள் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒன்னு எக்கானமி ஷாக்ல இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. இன்னொன்னு மானிட்டரி அத்தாரிட்டி இதுக்கு உதவ முடியுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்ததை நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னென்ன பாலிசிஸ் இருக்கு, என்னென்ன கையில ஆயுதங்கள் இருக்கு அவங்க நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு, அதை நம்ம பார்க்க போறோம். அவங்களுடைய ஆயுதங்கள்னு பார்த்தா இந்த நேரத்துல ஒரு சின்ன அடிக்குறிப்பு நான் வந்து ரொம்பவே விருப்பப்படுறேன் சொல்றதுக்கு. என்னன்னா the central bank of a country is more powerful than the army of the particular nation. இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை சொல்றதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு டெஃபினட்டா வந்து லாட் ஆஃப் விஸ்டம் கோஸ் இன்டு இட். அண்ட் பிகாஸ் that the people are changed through the central bank is very high. அந்த ஒரு பர்டிகுலர் ரீசன்னால நான் ஒரு கான்டெம்பரரி தாட் எல்லாருக்கும் பதிவு செய்யணும்னு விருப்பப்படுறேன். the army of a nation is not as powerful as the central bank of the nation. ஸோ அவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காங்க. அவங்களுக்கு கீழே என்னென்ன ஆயுதங்கள் இருக்குங்கிறது, என்னென்ன டூல்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஒன்னு டிஸ்கவுண்ட் ரேட் ஆர் ரெப்போ ரேட்னு சொல்லுவாங்க. ரொம்ப பாப்புலர், கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டேர்ம். பட் எவ்வளவு புரிஞ்சிருக்காங்கிறது மக்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய திண்ணம் அது. ஸோ ரெப்போ ரேட். ரெண்டாவது வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் நாங்க சொல்லுவோம். நாங்க எங்களுடைய பேங்கிங் பேரலன்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் பேரலன்ஸ்ல ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் சொல்லுவோம். மூணாவது வந்துட்டு ரிசர்வ் ரிக்வயர்மெண்ட்ஸ். நம்ம நாட்டுல சிஆர்ஆர் எஸ்எல்ஆர்னு சொல்றோம், நம்மளோட அயல் நாட்டுல இது வந்து ரிசர்வ் ரிக்வயர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான்காவது இன்சென்டிவ் என்னன்னு பார்த்தா இன்ட்ரெஸ்ட் ஆன் தட் ரிசர்வ் ரிக்வயர்மெண்ட்ஸ். நமக்கு ஒரு ரிசர்வ் வைக்கணும்னு சொல்றோம், அதுக்கு எனக்கு எவ்வளவு எக்கனாமிக் இன்சென்டிவ் தராங்கன்றதும் ஒரு முக்கியமான டூலா இது வைக்கிறாங்க. இந்த நேரத்துல நான் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை சொல்லணும்னு விரும்புறேன். ஃபெடரல் பேங்கோட பேலன்ஸ் ஷீட் சைஸ் 3.81 crores. 3.81 crores. நம்மளோட ஐஎன்ஆர் மதிப்பீட்டுல சொல்லணும்னாக்கா, இந்தியன் ருபியில சொல்லணும்னா 3.81 crores அவ்வளவு கோடிகள் இருக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு 0.5 பேசிஸ் பாயிண்ட்ஸ் 0.25 பேசிஸ் பாயிண்ட்ஸ்ங்கிறது ஒரு சப்ஸ்டான்சியல் அமௌண்ட்ங்கிறது நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். நம்மளுடைய ஆர்பிஐயோட பேலன்ஸ் ஷீட் எவ்வளவுன்னு பார்த்தா 51 லட்சம் கோடி. 51 லட்சம் கோடியில 0.25% ரொம்ப ஒரு சப்ஸ்டான்சியலான அமௌண்ட். நம்ம ஒரு பெரிய லார்ஜ் கார்பரேட் லோன் கொடுத்தா கூட 1000 கோடி 1500 கோடி தான் போவோம். நீங்க 0.5% 51 லட்சம் கோடி நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா எவ்வளவு எஃபெக்ட் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றத நீங்க யோசிக்கணும். ஏன்னா என்னப்பா இது 0.25% குறைஞ்சாலும் அதிகமாச்சுன்னா என் வாழ்க்கை எப்படி பாதிக்கும்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் கேட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்காக நான் இதை சொல்ல வரேன். நம்ம மறுபடியும் அந்த டாபிக்கை நம்ம ரிசீவ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் டூலா நான் சொன்னது வந்து டிஸ்கவுண்ட் ரேட் ஆர் ரெப்போ ரேட். இது வந்துட்டு இப்போ வந்து அந்த பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் சொல்றாங்க, ரீபர்ச்சேஸ் சொல்றாங்க. அப்ப ஏன் ரெப்போன்னு வந்து ஒரு சின்ன அகடமிக் காரணத்தை சொல்லிடுறேன். அந்த நேரத்துல டிமெட்டலைசேஷன் இல்லாத காலத்துல இதை ரீபொசஷன் சொல்லுவாங்க. அதனாலதான் அந்த ரெப்போன்னு சொல்லிட்டு சொல்றோம். ஆனா இந்த காலகட்டத்துல அந்த ரீபொசிஷனுங்கிறது டிமேட் ஃபார்ம்ல டிமெட்டலைசேஷனா மாறிடுச்சு, அதாவது ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்டா மாறிடுச்சு. ஆனா அந்த அக்ரோனிம் ரெப்போங்கிறது அப்படியே இன்னும் ஸ்டே ஆயிட்டு இருக்கு. அதனாலதான் நிறைய பேர் சொல்லும்போது ஃபுல் ஃபார்ம் சொல்லும்போது ரீபர்ச்சேஸ் சொல்லுவாங்க, ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லும்போது ரெப்போன்னு சொல்றதுக்கு காரணம் இல்லை. இது ஒரு சின்ன அகடமிக் இது ஒரு குறிப்பா நான் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். ஃபைன். இப்போ நம்ம டிஸ்கவுண்ட் ரேட்டை பத்தி பார்ப்போம். டிஸ்கவுண்ட் ரேட் நான் ஏற்கனவே சொன்னேன், நம்மளுடைய ரிசர்வ் பேங்கோட பேலன்ஸ் ஷீட்டோட மதிப்பு வந்து 51 லட்சம் கோடி. அதே மாதிரி யூஎஸோட ஃபெடரலோட ரிசர்வோட பேலன்ஸ் ஷீட்டோட மதிப்பு 3.81 crores ஐஎன்ஆர்ல சொல்லணும்னா கிட்டத்தட்ட $5.1 trillion. ஸோ அந்த இடத்துல ஒரு ரெப்போ ரேட் வந்துட்டு நம்ம இந்த பேண்டமிக் ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட 1.5% அப்படின்னு இருந்தது 2% இருந்ததை கிட்டத்தட்ட 150 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வித்தின் அ மேட்டர் ஆஃப் 2 monthsல ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. டிஸ்கவுண்ட் ரேட் ரெடியூஸ் பண்ணிருக்காங்க.
இது எதுக்காக ரெடியூஸ் பண்ணிருக்காங்க, இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கறத நம்ம மேற்கொண்டு பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம இதை நம்ம மைண்ட்ல வச்சுப்போம். அதாவது கிட்டத்தட்ட 150 பேசிஸ் பாயிண்ட்ஸ் நெவர் இன் த எக்கனாமிக் ஹிஸ்டரி ஆர் த ஹிஸ்டரி ஆர் இன் பேங்கிங் பேரலன்ஸ் 150 பேசிஸ் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் ஃபெடரல் ரிசர்வ் within a period of 2 months. அதையும் சேர்த்து நம்ம பார்க்கணும். அந்த கான்டெக்ஸ்ட் within a period of 2 months பண்ணதே கிடையாது. அப்படி பண்றாங்க அப்படின்னாக்கா யாருக்கோ எக்கனாமிக் இன்சென்டிவ் தராங்க. அந்த யாருக்கோங்கிறது நத்திங் பட் யூஎஸ் எக்கானமி அந்த வேர்ல்ட் எக்கானமி இட் செல்ஃப். இப்போதைக்கு நம்ம அதை புரிஞ்சுப்போம். போக 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 நம்ம அதை வந்து அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு அந்த ஹோல் ஸ்டோரி கிடைக்க வாய்ப்பு. ஃபைன். ரெண்டாவது டூல், நான் ஃபர்ஸ்ட் டூல் டிஸ்கவுண்ட் ரேட்னு சொன்னேன். ரெண்டாவது டூல் ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ். இது ஏன் அப்படி சொல்றாங்கன்னாக்கா அவங்க கிட்டத்தட்ட அந்த அந்த நேம்லயே வந்து எக்ஸ்பிளிசிட்டா புரிய வருது. ஓப்பனா மார்க்கெட்ல வந்து தே பை ஆர் செல் செக்யூரிட்டிஸ். இது என்னப்பா அது செக்யூரிட்டிஸ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு குறிப்பா ஒரு பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் எப்பவுமே கேஷா வச்சிருக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, எவ்ரி சிங்கிள் செகண்ட் எவ்ரி சிங்கிள் மினிட் த கேஷ் டிப்ரிஷியேட்ஸ் இன் இட்ஸ் மணி வேல்யூ ஆர் மானிட்டரி வேல்யூ. அது எங்கன்னா ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் தட் த மணி விச் தே ஹேவ் ஏர்ன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு எங்க ஐயா வந்துட்டு ஒரு டெபாசிட் அக்கௌண்ட் எனக்கு ஓப்பன் பண்ணாருன்னா, அவர் என்னைக்கு வித்ரா பண்றாரோ இன்னைக்கு நான் 4% கொடுத்தாகணும். அவர் கொடுத்த மணிக்கு எனக்கு 4% நான் ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். அதுல நான் 4% ஏர்ன் பண்றனோ பண்ணலையோ நான் 4% அவருக்கு கொடுத்தாகணும். ஸோ அதை நான் கையில வச்சுட்டு இருந்தாலே எனக்கு லாஸ் தான் ஆகுது. ஸோ அந்த அடிப்படையில நம்ம பார்த்தோம்னா ₹1 கூட பேங்க் அவசியமோ காரணமோ இல்லாம எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் சேவ் பண்ணாத ஒரு இடத்துல வச்சிருக்காரு. ஸோ இவங்க பேங்க் இந்த லிக்விடிட்டி இன்னைக்கு டெபாசிட்ஸ் எனக்கு 100 கோடி இருக்கு, 50 கோடி அட்வான்சஸ் அதாவது லோன் அப்படி இருக்குன்னா இந்த மேட்சிங் வந்து டே டு டே பார்க்கும்போது லிக்விடிட்டி ஸ்டேட்மெண்ட்ஸ் லிக்விடிட்டி மிஸ் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பேங்கிங் பேலன்ஸ்ல சொல்லுவோம். இந்த லிக்விடிட்டி மிஸ் மேட்ச் ஒரு சில லிமிட்ஸ்ல வச்சு நாங்க கேலிபிரேட் பண்ணி நாங்க பேங்கிங்க வருஷம் காலங்காலமா நடத்திட்டு இருக்கிறதுனால இது எந்த லெவல்ல எங்களால பேலன்ஸ் பண்ண முடியுங்கிறத எக்ஸ்பர்ட்ஸ்க்கு தெரியும். ஸோ இந்த பர்டிகுலர் மிஸ் மேட்ச்க்கு நான் as I said already இந்த மணி ஏர்ன் பண்ணணும்னா நான் ஏதோ ஒரு செக்யூரிட்டியில வச்சுக்கணும். அந்த செக்யூரிட்டி எனக்கு டிஃபால்ட் ஆகக்கூடாது, ரொம்ப சேஃபஸ்ட் செக்யூரிட்டியா இருக்கணும். அந்த செக்யூரிட்டி தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செக்யூரிட்டிஸ், அரசாங்கத்துடைய கடன் பத்திரம். இந்த அரசாங்கத்தோட கடன் பத்திரத்துல அரசாங்கமே கேரண்டியா நிக்கிறதுனால நான் அந்த செக்யூரிட்டியை வாங்கி வைப்பேன், எப்பவுமே வாங்கி வச்சிருப்பேன். இதுக்கு காரணம் என்னன்னா சேஃப்டி. ரெண்டாவது ஒரு விஷயம், இது ஹைலி லிக்விட். இதை வாங்குறதுக்கு யாரோ விற்கிறதுக்கு யாருன்னா ஆப்போசிட் சைடுல சென்ட்ரல் பேங்க் ஆஃப் அந்த பர்டிகுலர் கண்ட்ரி. இங்க நம்மளோட பேங்கிங் பேலன்ஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அங்க ஃபெடரல் ரிசர்வ். அவங்க ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ் மூலமா பர்ச்சேஸும் பண்ணலாம், செல்லும் பண்ணலாம். அவங்க பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னாக்கா அந்த வந்து லிக்விடிட்டியை இன்ஃபியூஸ் பண்றதுக்கு அர்த்தம். அதாவது ஒரு எக்கானமில நம்ம ஒரு 100 கோடி மக்கள் இருக்காங்க, இவ்வளவு ஜிடிபி இருக்கு, இவ்வளவு மேனுஃபேக்சரிங் இருக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர் எக்கானமியை ரன் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஃப்ரீ கேஷா இவ்வளவு லிக்விட் கேஷ் இருக்கணும் சிஸ்டம்ல அப்படின்னு ஒரு அசம்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை ஃபர்தரா நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு பேங்கோட அவைலபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஃபண்ட்ஸ், அதாவது இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா டெபாசிட்ஸ்க்கு 4% கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி சம்பர் எனக்கு வந்துட்டு வெஹிக்கிள் லோன் ஃபார் எக்ஸாம்பிள் ஜுவல் லோன் எனக்கு 8% எடுக்கிறதுக்கு ஆட்கள் ரெடியா இருப்பாங்க. ஒருவேளை அவங்க வரத்துக்கு 1 நாள் 2 நாள் மிஸ் ஆகுது அப்படின்னா அந்த பர்டிகுலர் நேரத்துல நான் வச்சிருக்கிற ஃப்ரீ கேஷ் அந்த லிக்விடிட்டி சிஸ்டம் இந்த பர்டிகுலர் பேங்கிங் சிஸ்டம் அது இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகிறதுக்கு இந்த ஓஎம்ஓ பர்ச்சேஸும் ஓஎம்ஓ சொல்ல ஹெல்ப் பண்ணும். அது எப்படின்னா ஓஎம்ஓ பர்ச்சேஸ் நேரத்துல அவங்க செக்யூரிட்டிஸ் கிட்ட ஏன் இன்வெஸ்ட் பண்ண நான் பேங்கா இருந்துட்டு கொடுக்காம கூட இருக்கலாமே, அவங்க உன்னை இன்சென்டிவைஸ் பண்ற ரேட்டுக்கு தருவாங்க. அதையும் நம்ம இங்க கேட்ச் பண்ணிக்கணும். அந்த பாயிண்ட் என்ன இன்சென்டிவைஸ் பண்ற அளவுக்கு அவங்க ரேட் கொடுக்கும்போது நான் அதை சேஃபா கொடுத்த செக்யூரிட்டிஸை வித்துட்டு கேஷை வாங்கிட்டேன். அதே ஆப்போசிட்டா நான் பண்ணேன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஓப்பன் மார்க்கெட் செல் ஆபரேஷன்ஸ், ஓஎம்ஓ செல்னு சொல்லுவோம். அங்க அவங்க செக்யூரிட்டிஸ் எங்ககிட்ட எங்களை இன்சென்டிவைஸ் பண்ற அளவுக்கு செக்யூரிட்டிஸை கொடுத்துட்டு எங்ககிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா கேஷா அப்சர்வ் பண்ணிப்பாங்க. இதை அவங்க ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்க. இது கூட நம்ம இன்னொரு விஷயமும் சேர்த்து பார்க்கணும். அதுக்கு தான் நான் தேர்ட் பாயிண்ட் ஆட் பண்ணிருக்கேன். இந்த பர்டிகுலர் ப்ராசஸ்ல இன்ஃபிளேஷனும் நமக்கு வந்துட்டு பேலன்ஸ் ஆகணும், growth ஆஃப் த எக்கானமியும் பேலன்ஸ் ஆகணும், அது கூட வரக்கூடிய ரிஸ்க்கும் நமக்கு பேலன்ஸ் ஆகணும். இது ஏன் ரிஸ்க் அப்படின்னு சொல்றீங்கன்னா கிட்டத்தட்ட எந்த ஒரு பர்டிகுலர் growth ஆஃப் த எக்கானமியை கிரெடிட் பேலன்ஸ்ல கிரெடிட் டேக் ஆஃப்னு சொல்லுவோம். அந்த கிரெடிட் டேக் ஆஃப் எனக்கு ஆகலைன்னா ஒரு பக்கம் எனக்கு கேஷ் மட்டுமே இருந்ததுன்னா இட்
Sir, system crash ஆயிடுச்சு சார். 2 minutesல login பண்ணிடுவார் சார். Just 2 minutes. Sorry for the inconvenience caused. Please bear with us. ஹலோ. Yes, Dinesh, you can go ahead. சின்ன ஒரு டெக்னிக்கல் ஸ்டாக்னால திடீர்னு இன்டரப்ட் ஆயிடுச்சு. ஐ அம் வெரி சாரி. நான் மறுபடியும் கண்டினியூ பண்றேன் என்னோட ஹலோ. Yes, Dinesh. சின்ன ஒரு டெக்னிக்கல் ஸ்டாக்னால திடீர்னு இன்டரப்ட் ஆயிடுச்சு. Dinesh, you need to share your screen. ஹலோ. Kindly share your screen. Click on the share screen. ஷேர் பண்றேன். Okay.
ஹலோ, நண்பர் அழகிரி, நீங்க சொல்லலாம். நான் பேசுறது கிளியரா கேக்குதுங்களா? கேக்குதுடா பேசலாம். சரி, ஓகே, ரைட். ஸோ இப்போ நான் எதை பத்தி பேசிட்டு இருந்தேன்னா, கிட்டத்தட்ட டிஸ்கவுண்ட் ரேட்ஸ் அண்ட் ஓஎம்ஓ ஆபரேஷன்ஸை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸை பத்தி நான் வந்து பையும் பண்ணலாம் செல்லும் பண்ணலான்றத பத்தியும் பேசிட்டு இருந்தேன். இப்போ அடுத்தது நான் ரிசர்வ் ரெக்குவயர்மெண்ட்ஸ், நம்மளோட பேங்கிங் பேர்லன்ஸ்ல வந்துட்டு இதை வந்து சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கொண்டு வரோம். இதுல ஏன் இந்த ரிசர்வ் ரிக்குவயர்மெண்ட்ஸ் சொல்றோம், இதோட என்ன பர்பஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, இது நம்மளோட ஹெல்த்துக்காக மெயின்டைன் பண்றதுக்கு இல்ல. முக்கியத்துவமே என்னன்னா, இது பேங்க், அதாவது சென்ட்ரல் பேங்கோட ஹெல்த், அதோட பொசிஷனை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு இது வந்து ரிசர்வ் ரிக்குவயர்மெண்ட்ஸ் சொல்றோம். குறிப்பா கவுண்டர் பார்ட்டிஸ்னு ஒன்று வந்துச்சுனாலே, அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அப்படி இல்லைன்னாக்கா ஒரு சென்ட்ரல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், கிளியரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், சிசிஐஎல், இவங்கெல்லாம் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் குவாலிஃபைடு கவுண்டர் பார்ட்டிஸ். இவங்களுக்கு அந்த பர்டிகுலர் கவுண்டர் பார்ட்டியாவே இருக்கணும், அதாவது ஹெல்தியாவே இருக்கணும்ன்றதுக்கு ஒரு சில மார்ஜின்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த மார்ஜின்ஸுக்கு பேரு தான் மார்ஜின் ரெக்குவயர்மெண்ட் ஆர் மார்ஜின் மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. இங்க பேங்கிங் பேலன்ஸ்ல ஆர்பிஐயோட ஹெல்த் அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு இந்த ரிசர்வ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் தேவைப்படுது. இது மட்டும் இல்லாம ரெண்டாவது விஷயம், இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ரிசர்வ் இந்த பர்டிகுலர் ரிசர்வ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் மூலமா நம்மளோட சிஸ்டமிக் ரிஸ்கை காப்பாற்ற முடியும். அதாவது 100 கோடி ரூபாய்க்கு நான் வந்து டெபாசிட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னா, அந்த 100 கோடி ரூபாயில 23 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட எஸ்எல்ஆர் ரேஷியோவா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செக்யூரிட்டிஸ், அதாவது ஹையஸ்ட் ஸ்டேபிள் சேஃப் செக்யூரிட்டிஸ்ல வைக்கணும். இன்னொரு 4% வந்து சிஆர்ஆர், அதாவது 0% இன்ட்ரெஸ்ட்ல நமக்கு கேஷாவே வந்துட்டு ரிசர்வ் பேங்க்ல வைக்கணும். இந்த ரெண்டுமே வந்துட்டு நம்ம டெபாசிட்ஸ் ரைஸ் பண்றதுல இருந்து, அதாவது நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ்னு சொல்லிட்டு நாங்க பேங்கிங் பேலன்ஸ்ல சொல்லுவோம். இந்த என்டிடிஎல் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ரேஷியோ வச்சு தான் சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் கம்ப்யூட் பண்றோம். அந்த சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் கம்ப்யூட் பண்ணி இதை வைக்கிறதுல என்ன ஒரு ரிஸ்க் அவர்ஷன் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் 100 கோடி ரூபாய் நம்ம ரைஸ் பண்ணிருக்கோம்னா 74 crores தான் நம்ம டெபாசிட் பண்ண முடியும். மீதி அந்த 26 crores வந்துட்டு சேஃப் ஹெவன்ஸ்ல இருக்குன்றதுனால நமக்கு சிஸ்டமிக் ரிஸ்க்கும் குறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் பேங்க் டிஃபால்ட் ஆக போகுது அப்படின்னா, இந்த பர்டிகுலர் மற்ற பேங்க்ஸோடைய சிஆர்ஆர் எஸ்எல்ஆர், அதனால வரக்கூடிய ஃபினான்ஷியல் சவுண்ட்னஸ் ஃபார் த சென்ட்ரல் பேங்க், அது மூலியமா சென்ட்ரல் பேங்க் இஸ் ஏபிள் டு ரீடைன் தட் பொசிஷன் அண்ட் ஸ்டேட்டஸ் கால்ட் அஸ் லெண்டர் ஆஃப் த லாஸ்ட் ரிசார்ட். அதுக்கு அந்த சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் நிறைய பேர்கிட்ட கலெக்ட் பண்றது அந்த கம்பெனிக்கும் அந்த பர்டிகுலர் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஒரு ரிஸ்க் டைவர்ஷனா இருக்குது. இன்னொரு பக்கம் இது சென்ட்ரல் பேங்கோட ரெசிலியன்ஸ்க்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அடுத்தது நான் பார்க்க போறது இந்த எஸ்எல்ஆர் அண்ட் சிஆர்ஆர் இஸ் ஆல்மோஸ்ட் 0% இன்ட்ரெஸ்ட் நம்ம இந்தியன் பேங்கிங் பேர்லன்ஸ்ல. அடுத்தது எஸ்எல்ஆர், இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செக்யூரிட்டிஸ். நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செக்யூரிட்டிஸ் ரொம்ப சேஃப் அப்படின்னும் போது அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கமெண்டபிளா இருக்காது. But it always bears some interest, which is almost equivalent to the risk-free interest rate of the economy. நான் ஒரு எக்கானமில ஒரு கேப்பம் மாடல்லையோ ஆர்எஃப்னு சொல்லிட்டு நான் போடுறது யூஸ்வலா 10 year ஜிசெக், அதாவது 10 வருஷத்தோடைய அரசாங்க கடன் பத்திரம். ஏன் 10 வருஷம் அப்படின்னா, அதுதான் பேங்கிங் பார்லன்ஸ்ல ரொம்ப காமன் அண்ட் மோஸ்ட் லிக்விட் அப்படிங்கிற ஒரு டேர்மை நாங்கள் யூஸ் பண்றோம். சீக்கிரமா டிஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு செக்யூரிட்டியை எங்க பேங்கிங் பேலன்ஸ்ல லிக்விட் செக்யூரிட்டிஸ்னு சொல்லுவோம். எது சீக்கிரம் பண்ண முடியாது, இல்லிக்விட் செக்யூரிட்டிஸ்னு சொல்லுவோம். இந்த எஸ்எல்ஆர் வந்து ரொம்ப ஹைலி லிக்விடுங்கிறதால அதுல இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ரொம்ப லாபகரமாகவும் இருக்காது. ஆனா அதோடைய பர்பஸே டிஃபரெண்ட். ஸோ இப்போ நம்ம பார்த்தது 4 ஃபேக்டர்ஸ். ஒன்று டிஸ்கவுண்ட் ரேட் ஆர் ரெப்போ ரேட், இன்னொன்று ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ், மூணாவது வந்து சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் ஆர் ரிசர்வ் ரிக்வயர்மெண்ட்ஸ், அண்ட் ஃபோர்த் இஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு எஸ்எல்ஆர் ரிக்வயர்மெண்ட்ஸ். இன்னைக்கு நான் வந்து என் பேங்க், அதாவது நான் ஒரு சென்ட்ரல் பேங்க்ல உட்காந்துட்டு ஒரு கமர்ஷியல் பேங்க் வந்துட்டு ரிசர்வ் ரெக்வயர்மெண்ட்ஸை அதிகமா வச்சுக்கணும் அப்படின்னாக்கா நான் ஒன்றும் பண்ண வேண்டாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அவங்களுக்கு என்ன இன்சென்டிவ் தரணும், நான் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்தா போறோம். அவங்க மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் விட்டுட்டு ரிசர்வ் ரெக்வயர்மெண்ட்ஸ் நிறைய வைப்பாங்க. இதே அவங்க இந்த ரிசர்வ் ரெக்வயர்மெண்ட்ஸ் நிறைய வைக்கக்கூடாது, அவங்க வந்து லோனுக்கு டிஸ்போஸ் பண்ணட்டும், இல்லை மற்ற எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க யூஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நம்ம கம்மி பண்ணணும். இவ்வளவுதான் விஷயம். இப்போ நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல என்னென்ன வந்திருக்கு, இது தவிர்த்து இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஆபரேஷன்ஸ் ஃபார் த மானிட்டரி அத்தாரிட்டி ஆர் சென்ட்ரல் பேங்க். இதை தவிர்த்து
நம்ம சர்டன் ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸ் ஃபார் அ ஸ்பெசிபிக் பர்பஸ் இருக்குது. அதை ஃபினான்ஷியல் ஜார்கன்ஸ் சொல்லும் போது கிட்டத்தட்ட கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஆனா இதுதான் உண்மை. குவான்டிடேட்டிவ் ஈசிங், ஆபரேஷனல் ட்விஸ்ட், அப்புறம் ஸ்ப்ரெட் பிட்வீன் ரெப்போ அண்ட் ரிவர்ஸ் ரெப்போ. நம்ம பார்த்தோம்னாக்கா நம்ம ரெப்போ ரேட்னு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே ரிவர்ஸ் ரெப்போன்னு ஒரு ரேட் இருக்கு. அதாவது ரெப்போ ரேட்டுங்கிறது நான் ஆர்பிஐல பார்க் பண்ணும்போது எனக்கு என்ன கடனுக்கு நான் அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எனக்கு கடன் கொடுக்கும்போது என்ன ரேட்ல அவங்க கடன் கொடுக்குறாங்க ரெப்போ ரேட். இதுவே நான் ரிசர்வ் பேங்க்கு கடன் கொடுத்தேன்னா அது ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட எப்பவுமே பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலா ஒரு 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் ஸ்ப்ரெட் ரெப்போக்கும் ரிவர்ஸ் ரெப்போக்கும் இருக்கும். இதை அவங்க ட்விஸ்ட் பண்றது மூலயமா வேரியஸ் கேலிபிரேஷன்ஸ் எக்கானமிக்கு எஃபெக்ட் ஆகும். அதை பத்தி வேரியஸா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம டைம் இருந்தா. நெக்ஸ்ட் நாலாவது எக்ஸப்டானு நான் குறிப்பா கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, பேங்கிங் இஸ் ஸ்டில் லேர்னிங் as an industry. Banking is still learning as an industry. It is a practice with lot of subjectiveness and assumptive factors. இந்த ஒரு பர்டிகுலர் ரீசன்னால புது டூல்ஸ் பிற்காலத்துல வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதால ஓப்பனா எக்ஸப்டான்னு சொல்லிட்டு போட்டு விட்டுருக்கேன். இப்போ குவான்டிடேட்டிவ் ஈசிங் அப்படின்னா என்னன்னா, அவங்க நான் இப்ப சொன்ன மாதிரி ஓஎம்ஓ பர்ச்சேஸ்ன்னு சொன்னேன். ஓஎம்ஓ பர்ச்சேஸ்ல குறிப்பா லாங்கர் டேர்ம் லாங்கர் டென்யூர் பேப்பர்ஸ் நான் வாங்க ஆரம்பிச்சேன்னா அதுதான் குவான்டிடேட்டிவ் ஈசிங். இந்த ஓஎம்ஓ பர்ச்சேஸ்ங்கிறது டிஸ்கிரிமினேஷனே இல்லாம வாங்குறதுன்னு சொல்லலாம். ஆனா ஒரு குறிப்பா லாங் டேர்ம் பேப்பர்ஸ் மட்டும் டார்கெட் பண்ணி வாங்கினா அதை நான் குவான்டிடேட்டிவ் ஈசிங்னு சொல்லுவேன். இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ரொம்ப ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃபிகல்ட் அண்ட் கன்ஃபியூசிங் ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ்ல இந்த குவான்டிடேட்டிவ் ஈசிங்கும் ஒண்ணு. ஏன்னா அந்த குவான்டிடேட்டிவ் இந்த டேர்முக்கும் அந்த ப்ராசஸ்க்கு சம்பந்தமே இருக்காது. இது ஒரு பெக்குலியரிட்டி. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அகாடமிக்ஸ்ல இருக்கவங்களுக்கு இது தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ அந்த குவான்டிடேட்டிவ் ஈசிங்ல லாங் டேர்ம் பேப்பர்ஸ் ஏன் வாங்குறாங்க அப்படின்னா, நான் ஒரு கடன் கொடுக்க போறேன் ஒரு பேங்கிங் பார்லன்ஸ். இப்போ நான் ஒரு ஈக்விட்டி மார்க்கெட்ல நான் ஒரு ஸ்டாக் புரோக்கரா இருக்கேன், இல்லை நான் ஒரு ஸ்டாக்கை வாங்குறேன்னா அந்த ஸ்டாக்கு எனக்கு ஒரு பெஞ்ச் மார்க்கா விளங்குறது ஃபேஸ் வேல்யூ ஆர் புக் வேல்யூ. அந்த ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாவா இருக்கலாம், இல்லை 10 ரூபா இருக்கலாம், 2 ரூபாவா இருக்கலாம். அது ஏன்னா அது ஒரு பெஞ்ச் மார்க்கா வச்சு நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ஒரு கம்ப்யூட்டேஷனுக்கு அது எவ்வளவு ப்ரீமியம்ல இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பேங்கோட லோன் ப்ராடக்ட்ஸ் பெரும்பாலும் 10 இயர் ஜிசெக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த பர்டிகுலர் 10 இயர் ஜிசெக், ஏன்னா அது நான் ரொம்ப லிக்விட்னு சொல்லிட்டு ஒரு 2 minutes முன்னாடி சொல்லியிருந்தேன். அந்த 10 இயர் ஜிசெக்ல நான் இன்டிஸ்கிரிமினேட்டா வாங்க ஆரம்பிச்சேன்னா இல்ல இன்டிஸ்கிரிமினேட்டா விற்க ஆரம்பிச்சேன்னா அதுக்கேற்ற மாதிரி we all know that standard rule of thumb that the bond price is inversely proportional to the interest rate of a particular economy. So அதுதான் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் ஈல்டுன்னு சொல்றோம். ஸோ பாண்ட் பிரைசஸ், அதாவது குறிப்பா 10 இயர் பாண்ட் பிரைசஸ் இன்டிஸ்கிரிமினேட்டா வாங்க ஆரம்பிச்சோம்னா பாண்ட் பிரைசஸ் டிமாண்ட்னால பிரைஸ் மேல போகும், ஈல்டு கீழே வரும். ஈல்டு கீழே வருதுன்னா தட் இஸ் த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ரேட். அதை பேஸ் பண்ணி லோன் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குன்றதுனால ஆர்டிஃபிஷியலா எக்கானமி வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ்ன்றதை விட்டு விலகி ஈல்டை ஆர்டிஃபிஷியலா கேலிபிரேட் பண்றது தான் இந்த குவான்டிடேட்டிவ் ஒன் ஆஃப் த டூல்ஸ் தான் குவான்டிடேட்டிவ் ஈசிங். செகண்ட் டேர்ம் ஆபரேஷனல் ட்விஸ்ட்னு சொல்லுவோம். அது ஏன் அப்படின்னா அது ஆக்சுவலா ஆபரேஷனல் ட்விஸ்ட்ங்கிறது ஒரு டான்ஸ் மூவ். அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பப் கல்ச்சர்னு ஒன்று இருக்கு. அங்க ஒரு டான்ஸ் மூவ் தான் ஆபரேஷனல் கல்ச்சர்னு சொல்லுவோம். ஆபரேஷனல் ட்விஸ்ட்னு என்னன்னா, நம்ம காலை ஒரே இடத்துல பதிய வச்சு உடம்ப மட்டும் 2 பக்கமும் ரைட்டோ லெஃப்ட்ல ட்விஸ்ட் பண்ணி டான்ஸ் ஆடுறதுக்கு பேர் தான் ஆபரேஷனல் ட்விஸ்ட். அதுல இருந்து தான் இந்த டெர்மினாலஜியே வந்திருக்கு. இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஷார்ட் டேர்ம் பேப்பர்ஸை வாங்கிட்டு லாங் டேர்ம் பேப்பர்ஸை விற்பாங்க, இல்ல லாங் டேர்ம் பேப்பர்ஸை வாங்கிட்டு ஷார்ட் டேர்ம் பேப்பர்ஸை விற்பாங்க. இது மூலியமாவும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் போகும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பேப்பர், அதாவது நான் பேப்பர்னு சொல்றது கடன் பத்திரம், அந்த ஒரு குறிப்பிட்ட கடன் பத்திரத்தை இவ்வளவு அமௌண்ட் தான் மார்க்கெட்ல இருக்கும்ன்றது இருக்கும். அதாவது ஒரு 10 இயர் ஜிசெக் இருக்கு, 5 இயர் ஜிசெக் இருக்கும், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்கும், 2 years இருக்கும். இது எல்லாமே ஒரு 10,000 கோடி, ஒரு 25,000 கோடி. ஒரு 10 இயர் ஜிசெக் ஹைலி லிக்விடா ஒரு 50,000 கோடி தான் இருக்கும். இப்ப அந்த 50,000 கோடி முடிஞ்சு போச்சு, வாங்குறதுக்கு மொத்தமா கெப்பாசிட்டி இருக்கு, நான் வாங்கிட்டேன், அதுக்கப்புறம் வாங்க முடியாது. அப்ப என்ன பண்றது? சோ அதுக்கு ஈக்குவலண்டா நான் வேற ஏதோ ஒரு பேப்பரை நான் வித்தாகணும், ஏதோ ஒரு செக்யூரிட்டி நான் வித்தாகணும். அந்த ஆபரேஷனுக்கு பேர் தான் ஆபரேஷனல் ட்விஸ்ட். இது கிரகிச்சிக்கிறது, ஒரே ஷாட்ல கிரகிச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். இதை பத்தி நீங்க நண்பர்கள் அனைவரும் நிறைய ரிசர்ச் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். ஆபரேஷனல் ட்விஸ்ட்ங்கிறது ஒரு பர்டிகுலர் டென்யூர், ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் இருக்கக்கூடிய பேப்பரை வாங்கவோ விற்கவோ செஞ்சுட்டு, அதே மாதிரி ஆப்போசிட்ல அதாவது லாங்கர் டைம் பேப்பரை வாங்குறதோ விற்கிறதோ சைமல்டேனியஸா பண்றதுக்கு பேர் தான் ஆபரேஷனல் ட்விஸ்ட்.
இது மூலியமாவும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆஃப் எக்கானமியை மாற்ற முடியும். இது ஆர்டிஃபிஷியலா பண்றது. மூணாவது இந்த ஸ்ப்ரெட் பிட்வீன் ரெப்போ ரேட் அண்ட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். இதுலயும் வந்துட்டு இப்போ நான் ஆர்பிஐக்கு கடன் கொடுக்கும்போது வரக்கூடிய ரேட்ஸ் எனக்கு அதிகபட்சமா இருந்தா நான் ஆர்பிஐக்கு கடன் கொடுத்துட்டு போவேன். அதே மாதிரி ஆர்பிஐக்கு கடன் கொடுக்குற ரேட்ஸ் ரொம்ப இன்ஃபீரியராகவும் டிஸ்கரேஜிங்காகவும் இருந்தா அதுக்கு கொடுக்காம வேற எங்கேயாவது கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு நான் எதிர்பார்ப்பேன். இதுதான் பேங்க்ஸோட மூவ். ஸோ ரெப்போ ரேட்டும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுக்கும் உள்ள ஸ்ப்ரெட்டும் அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் என்னுடைய ரியல் எக்கானமி ரேட்ல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் என்னுடைய பணத்தை கிரெடிட் மார்க்கெட்டுக்கு யூஸ் பண்ணாம ஆர்பிஐக்கே திருப்பி கொடுக்கறதுக்கு அந்த ரெப்போ ரேட்டும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்ல இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது நம்ம இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸை பத்தி பார்ப்போம். ஏன்னா இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணதே கிட்டத்தட்ட 7 மணி வரைக்கும் ஆயிடுச்சு நண்பர்களே. அழகிரி நண்பர் சொல்லலாம், நான் ப்ரொசீட் பண்ணவா எப்படி சார்? ஹலோ தினேஷ், இன்னொரு 10 to 15 minutes கண்டினியூ பண்ணலாம். அதோட செகண்ட் செஷன். எஸ், ஓகே ஓகே ஓகே, சரி, ரைட். இப்போ இந்த நான் இப்போ ஆரம்பத்துல இருந்தே சொன்ன மாதிரி ஒரு நிமிஷம். இல்ல ஒரு நிமிஷம். நான் ஆரம்பத்துல இருந்து சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேண்டமிக் ஷாக்னு ஒண்ணு இருந்தது. அந்த பேண்டமிக் ஷாக் மூலியமா நம்ம மானிட்டரி அத்தாரிட்டிக்கு ஒரு சில பொறுப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ அவங்களுக்கு என்னென்ன டூல்ஸ் கைவண்ணம் இருக்கு, அது மூலியமா அவங்க அமல்படுத்த முடியுன்றதை பார்த்தோம். இப்போ ஒரு வேர்ல்டு எக்கானமியை பத்தி பேசுறோம் அப்படின்னும் போதே ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வரக்கூடியது எங்க இருந்து ரொம்ப எஃபெக்ட்ஸ் அதிகமா வரும்ன்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். அப்படி இருக்கும்போது ஃபெடரல் ரிசர்வோட பேலன்ஸ் ஷீட் கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 3.81 crores இருக்குன்றதுனால யூஎஸ் உடைய ஆக்டிவிட்டி அண்ட் இன்ஆக்டிவிட்டி ரெண்டுத்தையும் பத்தியும் பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி யூஎஸ் இந்த ஆக்டிவிட்டியை பண்ணி தான் ஆகணுமா, அவங்களுக்கு அந்த நிர்பந்தம் இருக்காங்கிறத முதல்ல நம்ம எவிடன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டு போகலாம். அது மானிட்டரி அத்தாரிட்டி என்னென்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளோ எஃபெக்ட் வரப்போகுதுன்றதை பத்தி பார்ப்போம். நம்ம இப்போ அதை சொன்ன மாதிரி இது கொரோனா வைரஸ்னால எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத நீங்க அந்த 14th பாயிண்ட்லயே பார்த்துருப்பீங்க. நண்பர்கள் யாராவது அந்த கொஞ்சம் அந்த பிக்சரை கொஞ்சம் லைட்டா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் பிக்சர்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா எக்கனாமிக் இம்பாக்ட் எவ்வளவு கீழே போயிருக்குது, பிசினஸ் இம்பாக்ட் எவ்வளவு கீழே போயிருக்குன்றது இல்ல இந்த பேஜ்ல ஸ்டே பண்ணுங்க. இதை பாத்தீங்கன்னாக்கா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அக்ராஸ் வேரியஸ் கண்ட்ரீஸ் நீங்க கிளியரா பார்க்க முடியும். இதுல பாத்தீங்கன்னா ஐஎம்எஃப் ஃபோர்காஸ்ட் ஃபார் 2021 பாப்பீங்க. கிட்டத்தட்ட ஆல் த கண்ட்ரீஸ் ஹவ் காட் அ கைண்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன். அது எவ்வளவுக்கு எவ்வளவு பாதிக்கப்படுதுங்கிறது, எவ்வளவுக்கு எவ்வளவு ரிகவர் ஆகுதுங்கிறது இவங்க எடுக்கக்கூடிய மானிட்டரி பாலிசி, ப்ரோஆக்டிவ் மானிட்டரி பாலிசி அண்ட் ப்ரோஆக்டிவ் ஃபிஸ்கல் பாலிசியை பொறுத்து இருக்கு. இந்த டேபிளை நீங்க நண்பர்கள் எல்லாம் உட்கார்ந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இது பப்ளிக்லி அவைலபிள் டேட்டா. அடுத்த டேபிள் பார்ப்போம், ரெவன்யூ பை செக்டர்ன்றதை பத்தி பார்ப்போம். நண்பர்கள் யாராவது ரெவன்யூ பை செக்டர் வைக்கலாம். ஸோ இப்போ ஒரு எக்கானமி பாதிக்கப்பட்டிருக்குன்றதுக்கு வந்து ஜிடிபி கம்மியா இருக்குன்றது ஒரு முக்கியமான எவிடன்ஸா நம்ம எடுத்துக்கிறோம். இன்னொன்று வந்துட்டு இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட எக்கானமி வந்துட்டு 7% க்ரோ ஆகுது. அந்த 7% காரணமா இருக்கக்கூடிய கோடிகள் எவ்வளவுன்னா 1500 கோடி அப்படின்னு சொல்லும்போது அந்த 1500 கோடி எந்தெந்த செக்டர்ஸ் இருந்து வருதுன்றதை நம்ம பார்த்தோம்னா எந்தெந்த செக்டர்ஸ் இதுல ரொம்ப பாதிக்கப்படுங்கிறத வச்சு என்னால அதாவது ஃபோர்காஸ்ட் பண்ணணும்னா எங்கெங்க வந்து விழறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய எக்கானமி மொரிஷியஸ் இல்ல மால்தீவ்ஸ் டூரிசம் பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கு அப்படின்னாக்கா முடிஞ்சு போச்சு. அடுத்த 2 வருஷத்துக்கு என்னோட ஜிடிபி எவ்வளவு இருக்குன்னு நான் சொல்லவே வேண்டாம், நேரம் தெரிஞ்சிடும். இதுவே என்னோட டூரிசம் என்னோட ரொம்ப லெஸ் டிபெண்டன்ட், என்னுடைய ஜிடிபியில 90% வந்து ஹெல்த் அண்ட் கிரிட்டிக்கல் ஹெல்த் கேர்ல தான் வருது அப்படின்னாக்கா இருக்கும். இல்ல எஃப்எம்சிஜி இல்ல கிராசரிஸோ இல்ல அக்ரேரியன் பேஸ்ட் எக்கானமியோ அப்படி இருந்ததுன்னா இது மூலியமா இந்த பேண்டமிக் வரக்கூடிய ஷாப்ஸும் இது மூலியமா வரக்கூடிய ரிவைவலும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தோம்னா ஃபண்டமெண்டலா எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்எலாஸ்டிக்கா இருக்கோ அந்தந்த ப்ராடக்ட்ஸ் அந்த பர்டிகுலர் கண்ட்ரில ஜிடிபியை கான்ட்ரிபியூட் பண்றது ரொம்ப அதிகமா இருந்தா அந்த கண்ட்ரி நேச்சுரலாவே ரிகவர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் இதுல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து டைவர்சிட்டி எப்படி ஒவ்வொரு செக்டரும் வந்து ஜிடிபி பார்ப்போம். அடுத்த நம்ம பார்க்கலாம். அடுத்த சார்ட் நண்பர்கள் ஸ்க்ரோல் பண்ணலாம். ஸோ இப்போ இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்றாக்கா இது எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்ல என்னென்ன
அதாவது நிபுணர்கள் சொல்றாங்க 3 ஃபேஸ் இருக்கு. ஒன்னு the flattening phase, அதாவது ஏற்கனவே 100 கோடி ரூபாய் ஜிடிபில இருந்து இருக்குது, அதுல இருந்து கீழே வந்தது. அது ஏன் கீழே வந்ததுன்னா அந்த நேரத்துல அந்த பர்டிகுலர் எக்கானமி போராடிட்டு இருக்கு. ஸோ அதை போராடிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஃபைட்டிங் ஃபேஸ்ன்னு சொல்றோம். இன்னொன்று வந்து அந்த லாக்டவுன் முடிஞ்சு மறுபடியும் எல்லாம் அதை வந்து ரெக்கவரி ஃபேஸ்ன்னு சொல்றோம் நம்ம. ஸோ இந்த ஃபிளாட்டிங் ஃபேஸ், இந்த ரெக்கவரி ஃபேஸ் அண்ட் ஃபைட்டிங் ஃபேஸ், இது எல்லாமே எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கு, அது எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மி பண்ண முடியும், அதுல எவ்வளவுக்கு எவ்வளவு பாதிப்புகள் கம்மியாகும்ன்றதுதான் வந்துட்டு மானிட்டரி அத்தாரிட்டி, பிசிக்கல் அத்தாரிட்டி பண்ண வேண்டியது. நம்ம இந்த சார்ட்ல அதை பார்க்க முடியும். அடுத்த பேஜ் நம்ம போவோம், ஏன்னா இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ தட் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம் ஒரு பக்கம், அதாவது கிளியரா படிக்கலாம். ஃபைன், தேங்க்யூ நண்பர்கள், தேங்க்யூ. ஸோ இப்போ யுஎஸ் எக்கானமி பாதிக்கப்பட்டிருக்கு. யுஎஸ் எக்கானமில இருந்து நம்ம ஆரம்பிச்சோம்னா நமக்கு ஒரு அந்த காம்ப்ளெக்சிட்டியை புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்குன்னு நம்ம ஒரு முடிவு எடுத்தோம். ஸோ அப்போ அந்த யுஎஸ் எக்கானமி பாதிக்கப்பட்டிருக்குன்னா என்னென்ன மாதிரி நிவர்த்திகள், என்னென்ன மாதிரி ரிலீஃப் மெஷர்ஸ் மானிட்டரி அத்தாரிட்டி கொடுத்துருக்கு, பிசிக்கல் அத்தாரிட்டி கொடுத்துருப்பாங்க. மானிட்டரி அத்தாரிட்டி என்ன கொடுத்துருக்காங்கிறத பார்க்கணும். நம்ம ஒரு விஷயம் நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பேண்டமிக் ஷாக்ஸோ, இந்த மாதிரி சைக்கிளிக்கல் ஷாக்ஸோ வரும்போது, ஆர் நான் ஃபைனான்சியல் பேஸ் ஸ்ட்ரக்சரல் ஷாக்ஸாகவே இருந்தாலும், நான் ஃபைனான்ஸ் பேஸ் ஸ்ட்ரக்சரல் ஷாக்ஸாகவே இருந்தாலும், நம்ம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். மானிட்டரி அத்தாரிட்டியோடைய டைரக்ட் இன்வால்வ்மெண்ட் அண்ட் மானிட்டரி அத்தாரிட்டியோடைய பங்கு வந்து பிசிக்கல் அத்தாரிட்டிக்கு ஈடு இணையா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பிசிக்கல் அத்தாரிட்டியோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இதுல ரொம்ப அதிகம். இது நியதி, இது வந்து நியதி. எந்த ஒரு, அதாவது பினான்சியல் பேஸ்டு ஸ்ட்ரக்சரல் ஷாக்கா இருந்தா அதுக்கு மானிட்டரி அத்தாரிட்டி ஒரு பெரிய பங்கு வகிக்கணும். அதுல மறு சிந்தனையே கிடையாது, செகண்ட் தாட்டே கிடையாது. இதுவே இந்த மாதிரி எக்கானமி வந்து பண்ணணும் அப்படின்னும் போது பிசிக்கல் அத்தாரிட்டி தான் நேச்சுரலாவே வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு வெயிட்டேஜ் இருக்கு, பொறுப்பு இருக்கு அவங்களுக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு மனுஷனுக்கும் எந்த ஒரு ஆக்டிவிட்டி செய்யறதுக்கு ஒரு எக்கனாமிக் இன்சென்டிவ் அவசியம். அது பணமாவும் இருக்கலாம், பொருளாவும் இருக்கலாம். ஆனா அதை ஒரு அவருடைய நேச்சுரல் ட்ரெண்ட்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு கன்சம்ஷன் பேட்டர்ன் பண்ணணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு எக்கனாமிக் இன்சென்டிவ் தேவை. ஸோ இப்போ இங்க என்ன எக்கனாமிக் இன்சென்டிவ் ஒரு மானிட்டரி அத்தாரிட்டியில தர முடியும்? அங்கிருந்து நம்ம எந்த ஸ்கோப்ல இருந்து பார்க்கணுன்றது நம்ம வந்துட்டு ஒரு மானிட்டரி அத்தாரிட்டியோட ஆங்கிள் இருந்து மட்டும் நம்மள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு பார்த்தோம்னா, இங்க இருந்து நான் எக்கனாமியை ரிவைவல் பண்றதுக்கு உனக்கு எக்ஸ்ட்ரா காசு செலவு பண்ணணும்னா உனக்கு கடன் ஈஸியா கிடைக்கணும், சீப்பா கிடைக்கணும். அது என்னால இங்க இருந்து ஃபெசிலிட்டேட் பண்ண முடியும்னா அதை பண்ணிட்டேன்னா அது மூலயமா உனக்கு லீட் ஆர் லேக் எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீ மறுபடியும் எக்கானமி ரிவைவ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கான எவிடன்ஸும் இருக்கு. ஸோ அதுதான் வந்துட்டு இங்க ஃபெடரல் பேங்க் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபெடரல் ரிசர்வ் ரேட்ஸை வந்துட்டு கிட்டத்தட்ட 150 பேசிஸ் பாயிண்ட்ஸ், அதுவும் வித்தின் 1.5 மாசத்துக்குள்ள ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரேட்ஸ் ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு ரேட்ஸா இருக்குன்னா, நான் சொன்ன மாதிரி 3.81 crores பேலன்ஸ் ஷீட் உள்ள ஒரு முக்கியமான இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து கிட்டத்தட்ட 150 பேசிஸ் பாயிண்ட்ஸ் ரெடியூஸ் பண்ணிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ இந்த 150 பேசிஸ் பாயிண்ட்ஸ்னால எங்கெல்லாம் நமக்கு ரெப்பர்கஷன்ஸ் ஆகுதுன்றத குயிக்கா பார்த்துருவோம். நம்ம இந்த பர்டிகுலர் ரேட் மூலயமா தான் கமர்ஷியல் பேங்க்ஸ் சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து கடன் வாங்குறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரே நாள்லயோ இல்ல ஒரு 1 fine day 150 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கம்மி ஆகுதுன்னு வச்சுப்போம். 150 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கம்மி ஆச்சுன்னா கிட்டத்தட்ட என்னுடைய நான் வாங்க கடன் வாங்கக்கூடிய அந்த, அதாவது ஒரு நான் சென்ட்ரல் பேங்க்ல இருந்து கடன் வாங்கக்கூடிய ஒரு ரேட் டைரக்டா 150 பாயிண்ட்ஸ் கம்மி ஆகுது. இந்த பெனிஃபிட்டை சென்ட்ரல் பேங்க்ஸ்ல இருந்து எப்படி கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு பாஸ் ஆன் பண்ணாங்களோ அதே மாதிரி கமர்ஷியல் பேங்க்ஸும் பாஸ் ஆன் பண்ணாங்கன்னா பெனிஃபிட் இருக்கும். ஆனா வேரியஸ் காரணங்கள்னால அதை பாஸ் ஆன் பண்றது இல்லை இந்தியன் பேங்கிங் பேரலன்ஸ்ல. அதுக்கு காரணம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பேங்கோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் ஒண்ணு இருக்கு. இங்க நான் உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கு அப்போ என்ன இருக்கு, அதுல எல்லாத்தையுமே நான் பாஸ் ஆன் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு இது இருக்கு. இன்னொன்னு, இந்த பர்டிகுலர் கஸ்டமர் எனக்கு ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கலாம், அதனால நான் அதை 1.5% நான் கடன் வாங்கணும்னா அதே 1.5% என்னால விற்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோபியோ இல்ல ஐயாவோ ரீட்டைல் இன்வெஸ்டர் அப்படின்னும் போது அவங்களுடைய ரிஸ்க் கம்மி. இதுவே லார்ஜ் கார்பரேட் அப்படின்னாக்கா டிக்கெட் சைஸ், லோனோட அமௌண்ட் சைஸும் ஜாஸ்தியா இருக்கும், ரிஸ்க்கும் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இப்போ ஒரு லார்ஜ் கார்பரேட் வந்து 100 கோடி ரூபாய் லோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த 100 கோடி ரூபாய் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது அதை நான் வாங்குறது எங்க இருந்து வாங்குறேன்னா, நான் சொன்ன மாதிரி நான் கேஷா வச்சுட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா அது டிப்ரிஷியேட் ஆயிடும். ஸோ டிப்ரிஷியேட் ஆகாம ஐ வில் ஆல்வேஸ் ஸ்டே இன்வெஸ்டட். ஸோ ஸ்டே இன்வெஸ்டடா இருக்கும்போது திடீர்னு ஒரு நேரத்துல 100 கோடி ரூபாய் டிஸ்கஸ் பண்ணணும்னா அந்த 100 கோடி ரூபாய்க்கு நான் வச்சிருந்த செக்யூரிட்டிஸ், லிக்விட் செக்யூரிட்டிஸை சென்ட்ரல் பேங்குக்கோ இல்ல மார்க்கெட்டுக்கோ வித்துட்டு
சென்ட்ரல் பேங்க்ல இருந்து அதுதான் இருக்கிறதுலே சீப்பஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் மீ. இதை நம்ம முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கணும். ஃபெடரல் பேங்கோட ரிசர்வ் ரேட் இஸ் ஆல்வேஸ் த சீப்பஸ்ட் ரேட் அவைலபிள் ஃபார் அ கமர்ஷியல் பேங்க் ஆர் கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் டு யூஸ் இட் ஃபார் எனி பர்பஸ். இதை ஒரு அசம்ஷனை நம்ம கரெக்டா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதை விட சீப்பா எவனும் தர மாட்டான். தந்தான்னா அது ஒரு லீகலான மணியா இருக்காது. ஸோ இந்த பர்டிகுலர் சீப்பஸ்ட் சோர்ஸ்ல இருந்து நான் வாங்கும்போது அங்கேயே எனக்கு வந்துட்டு ஃபண்ட்ஸ் கம்மியா, ரேட் கம்மியா இருக்கும் போது அந்த ஃபண்ட்ஸ் மேல இந்த கஸ்டமருக்கு நான் ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன் இல்லைங்களா, அந்த ரிஸ்க் நான் ஆட் பண்ணி அது மட்டும் இல்லாம என்னுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட்டும் ஆட் பண்ணா அதுல வரக்கூடிய ரிசல்ட் தான் நீங்க நேச்சுரலா பார்க்கக்கூடிய ரீட்டைல் லோன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10% இருக்கு, ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு ஹவுசிங் லோன் வேணும்னாக்கா 10%ன்றது அந்த ரெப்போ ரேட்டா அந்த 3% 4% மேல வந்துட்டு பேங்க் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு காஸ்ட் ஆகும், அது ஒரு 1.5% 2%. மீதி இருக்கிற 4% உங்களோட ரிஸ்க் அவங்க எடுத்துக்கிறாங்கன்றதுனால அந்த 4% இதை ஆட் பண்ணி வர்றது தான் உங்களுக்கு அந்த 10% வர்றது. இதுல நாளைக்கு நான் ரிசர்வ் பேங்க்ல இருந்து டைரக்டா வாங்கக்கூடிய கடன் 3% 2% மாத்திட்டா உங்களோட ஹவுசிங் லோன் டைரக்டா 9.5% மாறிடும். இந்த 1%ங்கிறது உங்களுக்கு காலப்போக்கில் டெஃபினட்டா யோசிச்சு நீங்க மறுபடியும் ஒரு வீட்டுக்கு 2 வீடு வாங்குறதுக்கு கூட யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்கல் எவிடன்சஸும் இருக்குன்றதுனாலதான் ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணா எக்கானமி ஜூம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கே நீங்க ஒரு 1% வந்து லுக்ரேட்டிவ்னு நினைக்கும் போது ஒரு பெரிய ஃபேக்டரி, கேபிட்டல் ஓரியன்டட் ஃபேக்டரிஸ் வச்சு நடத்துறவங்களுக்கு இந்த மாதிரி நிலையான ரிசர்வ் பேங்க்ல இருந்து வரக்கூடிய ரேட்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்றது மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா அவங்க வச்சிருக்கிற இன்ஸ்டிடியூஷனும் கிட்டத்தட்ட 100 கோடி 200 கோடி 1000 கோடி மதிப்பிற்கான ஒரு இன்ஸ்டிடியூஷன் நம்ம இங்க மறக்க கூடாது. தினேஷ், நம்ம இங்க நிப்பாட்டிப்போம். வில் ஓபன் தி ஃப்ளோர் ஃபார் क्वेश्चंस செஷன். நம்ம இன்னொரு அமர்வுல இத பத்தி நம்ம விரிவா டிஸ்கஸ் பண்ணலாம். சார் டேக் கேர் சார். நீங்க क्वेश्चंस இருக்கு டேக் ஓவர் பண்ணலாம் சார். அழகிரி, ஹலோ சார் சொல்லுங்க சார். ஹலோ தினேஷ். சொல்லுங்க சார். அவரை கண்டினியூ பண்ண விட்டுட்டு தொடர்ந்து கேள்வி கேட்போமா இல்ல டிப்பே கேட்டுருவோமா? இல்ல சார், நிப்பாட்டிப்போம் சார். இப்போ நம்ம கேள்விகளுக்கு போலாம் சார். ஓகே தினேஷ், எனக்கு ஒரு சந்தேகம் தான், சின்ன சந்தேகம். யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்க ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்கும் யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க்கும் the People's Bank of China and Bank of Japan and Bank of England, இவங்க எல்லாம் இந்த மேஜர் 5 பேங்க்ஸ் சொல்லப்படுற பேங்க். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, வட்டி விகிதத்தை குறைச்சிருக்காங்க, lending freely to the banks நிறைய கொடுத்திருக்காங்க, and extended credits to the firms adversely affected ஒன்னு கொடுத்திருக்காங்க. நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஒரு 50,000 கோடி வந்து நேபாடுக்கும் சிட்பிக்கும் நேஷனல் ஹவுசிங் பேங்க்குக்கும் கொடுத்துருக்கு. இந்த கொஸ்டின் அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளுடைய மைய வங்கி கொடுக்கிற கடன், அவர்களுடைய கடனுடைய அளவு, அதே நேரத்தில் மிகவும் பாதிக்கப்பட்ட தொழில் நிறுவனங்களுக்கு அவங்க வழங்குகிற சப்போர்ட் ஏன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவால செய்ய முடியல? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் செஞ்சிருக்குது. அந்த ப்ராடக்ட்ஸோட பேரு டார்கெட்டட் லாங் டேர்ம் ரெப்போ, இன்னொன்னு வந்துட்டு பார்ஷியல் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் அப்படிங்கிற 2 ஸ்கீம் மூலமா இவங்க நலிந்த ஃபர்ம்ஸ்க்கும் அப்புறம் முக்கியமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அவ்வளவு ஹியூஜ் ரிடம்ஷன் பிரஷர் இருந்ததுனால அவங்களால செக்யூரிட்டிஸ், நல்ல செக்யூரிட்டிஸை கூட வித்துட்டு அதை காசாக்கி அந்த இன்வெஸ்டர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்க முடியாம போனப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு சப்போர்ட், எஸ்எம்இக்கு சப்போர்ட், இந்த சப்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம பேங்க்கும் இந்த ரிசர்வ் பேங்க்கும் பண்ணிருக்கு. ஆனா இந்த ஃபண்ட் சொல்லுங்க. ஹலோ தினேஷ், கேரி ஆன் பண்ணு தினேஷ், கண்டினியூ பண்ணு. அதாவது நம்ம ரிசர்வ் பேங்க்லயும் நம்ம பேங்கிங் பேலன்ஸ்ல டார்கெட்டட் லாங் டேர்ம் ரெப்போ, அப்புறம் பார்ஷியல் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் எஸ்எம்இஸ், அதே மாதிரி என்பிஎஃப்சிஸ்க்கு சப்போர்ட், நெக்ஸ்ட் எஸ்எம்இஸ்க்கு சப்போர்ட், அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு சப்போர்ட்னு சொல்லிட்டு வேரியஸ் விண்டோஸ், வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் வேரியஸ் டைம்ல பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த குவாண்டம் கரெக்டான முறையில இந்த கார்பரேட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்றதையும் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், they should not take advantage of the delay in the legal system. இதனால இந்த ஃபண்ட்ஸை மிஸ் அப்ராப்ரியேட்டா யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதையும் ஒரு வாதமா இங்க நான் வைக்கிறேன்.
ரிசர்வ் பேங்க்கும் அவங்களோட டூல்ஸ் அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது போதுமானதா இல்லையாங்கிறது தான் கேள்வி நமக்கு. அது போதுமானதா இல்லையாங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2 குவார்டர் ஜிடிபில நமக்கு தெரிய வரும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட அன்ஆர்கனைஸ்டு செக்டருக்கு என்ன பண்ணிருக்காங்கிறதான் கேள்வி. ஏன்னா unorganized sector in Indian economy is very substantial compared to other unorganized sectors in other developed economies. பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுக்கு வேற கேள்விகள் இருந்தாலும் நீங்க chat box ல டிராப் பண்ணலாம். இல்ல நீங்களே அன்மியூட் பண்ணி உங்களோட கேள்விகள் டைரக்டாவும் கேட்கலாம். Okay. ஓகே, as we do not have பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட இருந்து கேள்விகள் இல்லாதனால நாங்கள் இந்த செஷன் வந்து எலாங்கேட்டடாக போக வேண்டியதாக இருந்தது. நேரம் காரணமாக வந்து இந்த செஷன் இதோட நாங்கள் நிப்பாட்டிக்கிட்டு இதோட கண்டினியூவேஷன் செஷன் அப்படிங்கிறது நாங்கள் மறுபடியும் இன்ஃபார்ம் பண்ணுறோம். அது வரைக்கும் இது சம்மந்தமாக கேள்வி இருந்துச்சுன்னா கேட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதோட நாங்கள் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த செஷன் இதோட நாங்கள் எண்ட் பண்ணிக்கிறோம். மறுபடியும் இந்த செஷனோட கண்டினியூவேஷன் அப்படிங்கிறது இந்த மெட்ரா சலூன் கிட்ட இருந்து உங்களுக்கான தகவல்கள் வந்து வரும். நன்றி. தேங்க்யூ. 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 நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டு நன்றிகள். தேங்க்யூ. ரொம்ப நன்றி தினேஷ், ரொம்ப நன்றி. கேட்ட அனைவருக்கும் மிகவும் நன்றி. இதனுடைய தொடர்ச்சி உங்களுக்கு மீண்டும் அனைவருக்கும் மீண்டும் அறிவுறுத்தப்படும். வங்கி தொடர்பான கேள்விகளை நீங்க அந்த சமயத்துல கேட்டு வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சென்னை சலூன், மெட்ராஸ் சலூன் சார்பாக அனைவருக்கும் நன்றி. வணக்கம். வணக்கம் சார்.